ஓகே ஃபைன். இப்ப எல்லாருக்கும் கிளியரா கேக்குதா? இப்பதான் பேசுறேனே. கிளியரா? chatல ரிப்ளை தாங்க. கிளியர்? ஓகே மீரா, ஃபைன், கிளியர். ரைட். யா நாதா, ஃபைன். ஓகே, இப்ப கிளியர் என்ன? ரைட். ஒன்ஸ் அகைன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங் ஆல் ஆஃப் யூ. ரைட். 2028 ஏ லெவல் ஜியோகிரபிக்கான இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்ல நீங்க எல்லாரும் ஜாயின் பண்ணி இருக்கிறீங்க. இன்னைக்கு டே 1. சரி. 2028 மட்டும் தான் நான் ஜாயின் பண்ணி இருக்கு. எனி 2027 ஏ லெவல் ஜியோகிரபி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? 2027 ஜியோகிரபி யாரு? சாரி, சிக்ரா 27. சிக்ரா ஸ்டூடெண்ட், கிளாஸ் ஸ்டூடெண்ட் என்ன? மிஃப்ரத் 26. ஓகே, 26 ஏ லெவலுக்கு இந்த கிளாஸ் யூஸ் இல்ல. சரியா? சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாம போய் படிங்க. 26 இருந்தீங்கன்னு சொன்னா சரி. 27 பரவாயில்ல என்று சொன்னா இன்னைக்கு நாங்க எக்ஸாம் பேப்பர் ஸ்ட்ரக்சர் எல்லாம் பத்தி பேச போறோம். அப்ப 27 ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ரைட். 28க்கு இன்ட்ரடக்ஷன், இதுதான் ஜியோகிரபியோட ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகே. சோ இந்த வகையில உங்களுக்கு இது மிச்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டினியூஸா கேட்டுக்கொண்டே இருங்க. ரைட். கிளாஸ்ல நாங்க டிஸ்கஸ் பண்ற விஷயங்களை அதுக்கு அடுத்து என்ன சாரி டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னா நீங்க மெயின் செட்ல வந்து போடலாம். சோ இன்றைய கிளாஸ் வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்றது ஜியோகிரபிய பத்தின ஒரு அறிமுகம் தாரது. ஜியோகிரபி பேப்பர்ட எக்ஸாம் பேப்பர் உண்மையா ஏ லெவல்ல எப்படி இருக்க போகுதுன்னு சொல்றத பத்தி பேசுறது. எங்கட ஜியோகிரபி கிளாஸ் எப்படி நடக்குது, என்னென்ன ரூல்ஸ ஃபாலோ பண்ணணும், எப்படி நீங்க என்னோட டிராவல் பண்ணணும்ன்ற விஷயங்களை பத்தி பேச போறோம். ஓகே. டைம் இருந்தது என்று சொன்னா டியூட் 1க்கு வந்து போவோம். அதனாலதான் உங்களுக்கு 2 கிளாஸஸ் வந்து ஃப்ரீயா தந்திருக்கு. ரைட். ஏன்னா கொஞ்சம் நானும் பேசணும், என்ன உங்களோட புதியவங்க என்ன. ஓகே. அதனால ஃபைன். ரைட். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கொள்றேன். என்ன தெரியாத யாரு சாரே இருக்கிறீங்களா? எனிவன்? தெரியாது. கண்டில்ல, ஒரு போஸ்டர் கூட பாத்தில்ல, ஜியோகிரபி கிளாஸ் வைக்கிறேன்னு தெரியவே தெரியாது. இருப்பீங்க என்ன? யாரு? மிஸ்பாக்கு தெரியாது. ஓகே ஃபைன் மிஸ்பா. ரைட். ஓகே, நதாக்கு தெரியா, விஜி. ஓகே ஃபைன், குட். அப்ப தெரியாதவங்களும் இருக்கிறீங்க. ரைட். அப்ப நான் என்ன பத்தி ஃபர்ஸ்ட் சொல்றேன். சரி. நான் ஸ்கிரீன்ல விளங்குது தானே உங்களுக்கு? டிஸ்பிளே ஆகுது என்ன ஸ்கிரீன்? இன்ட்ரோடக்ஷன். எஸ். ரைட். நான் ஷம்லா நசீர். ரைட். என்னோட பேர் ஷம்லா, எங்களோட டேடாட பேர் நசீர், ஷம்லா நசீர். ரைட். யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதெனியோட பாஸ்ட் அவுட் கிராஜுவேட். ரைட். யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதெனியால தான் நான் படிச்சேன். என்னோட டிகிரியோட பெயர் வந்து பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன். பிராக்கெட்ல பாருங்க பிஎட்னு போட்டி இருக்கிறேன். என்ன பிஎட்? ஓகே. பிஇடி, அதுதான் என்னோட டிகிரி. சரியா? ரைட். சோ நான் ஏ லெவல் ஜியோகிரபி கிளாஸஸ் கிட்டத்தட்ட 3-4 பேஜஸா செஞ்சு கொண்டு வரேன். ரைட். என்னோட 3 பேஜ் அவுட்டாவே இருக்கு. ஆன்லைன்ல தான் ஜூம் கிளாஸஸ் செய்யறேன். ஆன்லைன் எனக்கு கம்ஃபர்ட். ஸோ ஆன்லைன்ல நான் செஞ்சு கொண்டு போறேன். ரைட். ஸோ இப்போ 27க்கும் கிளாஸ்ல இருக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். 28க்கு நீங்க வந்து இருக்கிறீங்க. ரைட். இதுதான் என்ன பத்தின இன்ட்ரடக்ஷன். அதுவும் இல்லாம நான் ஸ்பெஷலைஸ்ட் இன் ஜியோகிரபி டீச்சிங். என்னோட டிகிரியே டீச்சிங் ஆனது. எப்படி ஜியோகிரபிய படிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி 4 வருஷம் படிச்சுட்டு வந்துட்டோம். சரியா? தட்ஸ் இட். அதுக்கு அடுத்து கவுன்சிலிங் டிப்ளமா செஞ்சிருக்கிறேன். ஒரு கவுன்சிலிங் பிராக்டிஷனரா ஒர்க் பண்றேன். ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலிங் ஆன்லைன்ல எடுத்து செய்யறேன். இந்த மாதிரி விஷயங்கள். சரி. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு பெரிய யூஸ் இல்ல. ஜியோகிரபில என்ன அப்படின்றது தானே உங்களுக்கு தேவை. ரைட். சோ ஜியோகிரபில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ரைட், ஜியோகிரபில நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆன்லைன் கிளாஸஸ் தானே செய்யறேன். என்னோட ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து 8 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்தாங்க. 8 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பேஜ். ஓகே. 8 பேரும் யூனிவர்சிட்டிஸ்ல, அல்ஹம்துலில்லாஹ். ரைட். ஸோ ஒழுங்கான முறையில கைட் பண்ணினேன், ஒழுங்கான முறையில படிச்சு கொண்டாங்க. ஸோ யூனிவர்சிட்டிஸ் போயிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த பெஞ்சஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 62 ஸ்டூடெண்ட்ஸ்ல 34 ஸ்டூடெண்ட்ஸ் ஏ ரிசல்ட்ஸ் எடுத்திக்கிறாங்க. அரைவாசிக்கும் மேல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏ எடுத்திக்கிறாங்க. நான் கைட் பண்ணுவேன். என்ன நான் சொல்ற விஷயங்களை ஃபாலோ பண்ணி கொண்டு போனீங்கன்னா இன்ஷால்லா வந்து. சரியா? ஃபாலோ பண்ணணும். சும்மா கிளாஸ் வந்து மட்டும் போதாது. ரைட். அப்ப அரைவாசிக்கு மேல ஸ்டூடெண்ட்ஸ் ஏ எடுத்திக்கிறாங்க.
அதுலயும் 20+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பி எடுத்திக்கிறாங்க. லாஸ்ட் பேஜ்ல மட்டும் ஒரு 4 சி இருக்கு. அதுக்கும் லாஸ்டா ஜாயின் பண்ணினவங்களுக்கு ஒரு 4 சி இருக்கு. ரைட். ஸோ இதுதான் என்ன பத்தின எங்களோட கிளாஸ் பத்தின ரெக்கார்ட். அதாவது வார ஸ்டூடெண்ட்ஸ் வந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல முக்கால்வாசி பேர் A+B, அதுலயும் அரைவாசிக்கு மேற்பட்டவங்க ஏ ரிசர்ச் எடுத்திக்கிறாங்க. சரி, வந்தவங்களை வச்சுக்கொண்டு நான் வராதவங்க, கிளாஸ்க்கு வந்தும் ரிசர்ச் இல்லாதவங்க அப்படி எதுவுமே எந்த கிளாஸ்ல அல்ஹம்துலில்லாண்டு இல்ல, அப்படி விட்டுறதும் இல்லை. சரியா? இதுதான் என்ன பத்தின ஜியோகிராபி கிளாஸ் பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன். சரி, ரைட். ஓகே. சோ இப்ப நாங்க பார்க்க போற விஷயங்கள் இதுதான். எங்க டீச்சிங் மெத்தட்ஸ பார்க்க போறோம். ஒரு எக்ஸாம் பேப்பரோட ஸ்ட்ரக்சர் பார்க்க போறோம். இன்ட்ரடக்ஷன் கொண்டு செய்ய போறோம். ஓகே, ரைட். இந்த வகையில ஓகே, ரைட். கொஞ்சம் இருங்க. ஓகே, 26 பெஞ்ச்னு சொன்னா இப்ப ஹெல்ப் எடுக்கிற நேரம் இல்ல, அப்படித்தானே? இப்ப இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் என்ன நடக்குது 28க்கு, நாங்க அதை ஃபோக்கஸ் பண்ணுவோம். சரியா? இப்ப ஹெல்ப் எடுத்துக்கொண்டு இப்ப பேசலாம். எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, மெசேஜ் ஒன்று தான். சரி, ரைட். இப்ப என் வீடியோ மட்டும் கிளியரா விளங்குதா? என்னோட வீடியோ மட்டும் விளங்குது தானே? ஓகே, ரைட். வீடியோ மட்டும் விளங்குது. ஃபைன். ஓகே, ரைட். ஸோ கவனிங்க. ஜியோகிராஃபி அப்படின்னு சொல்றதுக்குள்ளுக்கு வாரேன். இப்ப நான் எந்த ஸ்கிரீனுமே உங்களுக்கு காட்ட இல்ல. ஜியோகிராஃபி அப்படின்றத நாம கதைக்க போறோம். சரியா? ரைட். ஓ லெவல் ஜியோகிராஃபி செஞ்சவங்க இருக்கிறீங்கன்னா ரேஸ் ஹேண்ட் பண்ணுங்க. ரேஸ் ஹேண்ட் தெரியும் தானே, கையை உயர்த்துறது. ஓ லெவல் ஜியோகிராஃபி நான் செஞ்சிருக்கிறேன் அப்படி உள்ளவங்க. ஓகே, இருக்கீங்க. ரைட். ஓகே, இருக்கு. 5 பேர். ரைட். சோ கவனிங்க. அப்ப அடுத்தவங்க எல்லாம் ஓ லெவல் ஜியோகிராஃபி செய்யாதவங்க, அப்படித்தானே? ரைட். ஓ லெவல் ஜியோகிராஃபி, ஃபர்ஸ்ட் விஷயம் கேட்டுக்கொள்ளுங்க. ஓ லெவல் ஜியோகிராஃபி ஏ லெவல் ஜியோகிராஃபிக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல, முக்கியம் இல்ல. சரியா? ஓ லெவல் ஜியோகிராஃபி செஞ்சிருந்தால் தான் ஏ லெவல் ஜியோகிராஃபி செய்ய ஏழும்னு சொல்லி எந்த ஒரு ரூலும் இல்ல. ரைட்? அப்படி எந்த ஒரு விஷயமும் இல்ல, அதை விளங்கி கொள்ளுங்க. சோ என்ன ஃபர்ஸ்ட் விஷயம்? Hold wait. Sorry. கொஞ்சம் ஸ்ட்ரக்ட் ஆகுது, புரியுறீங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொன்ன? ஓ லெவல் ஜியோகிராஃபிக்கும் ஏ லெவலுக்கும் சம்பந்தம் இல்ல, அதுல எந்த கனெக்ஷனும் இல்ல. ரைட்? அப்ப ஓ லெவல்ல செஞ்சிருந்தா தான் செய்யலும்ன்ற மைண்ட் செட்டை தூக்கி போடுங்க. அப்படி ஒரு விஷயம் இல்ல. சரியா? இப்ப ஓலெவல் ஜியோகிராஃபி இருந்தால் தானே நல்லம், அப்பதானே ஓலெவல் ஒரு பேசிக் ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்கு. அப்ப ஏலெவல் ரிசல்ட்ஸ் எடுத்து கொள்ளலாம். அப்படி நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா அப்படியும் இல்ல. சரியா? அப்படியும் இல்ல. ஓலெவல்னு சொல்றது சின்ன ஒரு வாட்டர் டிராப் மாதிரி, ஒரு துளி மாதிரி. சரியா? தண்ணி வாட்டர் பாட்டில் இருந்து ஒழுக்கினா சின்ன ஒரு டிராப் விழுகிற மாதிரி தான் ஓ லெவல். ரைட்? ஏ லெவல் அப்படி இல்ல. ரைட்? ஓ லெவல்ல நீங்க 9 பாடம் படிக்கிறீங்க. பட் ஏ லெவல்ல உங்களுக்கு மெயின் சப்ஜெக்ட்ஸே எத்தனை இருக்கு? ஆன்சர் பண்ணுங்க. மெயின் சப்ஜெக்ட்ஸ் எத்தனை இருக்கு? மெயின் சப்ஜெக்ட்ஸ் 3 தான் இருக்கு. அப்ப ஓ லெவல்ல 9 பாடம் இருக்கு, ஆனா ஏ லெவல்ல 3 பாடம் தான் இருக்கு. அப்ப ஈஸி அப்படி இருக்கு. சரியா? ஓ லெவல்ல இருக்கிற 9 பாடம் ஏ லெவல்ல ஒரு பாடத்துக்கு சமனா இருக்கும். சரியா? அந்த அளவு ஏ லெவல் சொல்றது வெயிட்டான விஷயம். ஏன் அது வெயிட்னு சொன்னா உங்களுக்கு யூனிவர்சிட்டி தரணுமே.
உங்களை யூனிவர்சிட்டிக்கு அனுப்பணும் என்ன, அப்ப யூனிவர்சிட்டிக்கு அனுப்புற ஒரு எக்ஸாக்டா நீங்க செய்யணும்னு சொன்னா அது கொஞ்சம் வெயிட்டா தானே இருக்கணும். அப்பதானே யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணலாம், யூனிவர்சிட்டிக்கு போய் படிக்கலாம், ரைட்? அப்ப நினைவு வச்சுக்கொள்ளுங்க, ஏ லெவல் ஜியோகிரபின்னு சொல்றது ஒரு கடல் மாதிரி, ஓ லெவல் ஜியோகிரபி சின்ன ஒரு துளி தான், ரைட்? துளிக்கும் கடலுக்கும் வித்தியாசம் இருக்கேன்னா, ரைட்? துளிய படிச்சுட்டேன்னு சொல்லி கடலை படிச்சு முடிக்கலாது. கடலையும் என்ன செய்யணும், டே 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி மெது மெதுவா படிச்சு கொண்டு போகணும், ரைட்? அப்ப ஏ லெவல் ஜியோகிரபிய விளங்கி கொள்ளுங்க, ரைட்? அப்ப ஏ லெவல் ஜியோகிரபி கஷ்டமா, இவ என்ன இப்படி பயன் காட்டுறா அப்படி நினைச்சீங்கன்னு சொன்னா, ஒழுங்கான முறையில படிச்சீங்கன்னா எந்த கஷ்டமும் இல்ல. ஜியோகிரபி கஷ்டம்னு வாரவங்களுக்கு கடைசியில இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட், ஃபேவரட்டான சப்ஜெக்டா மாறுறது ஜியோகிரபி. நான் ஷுவரா சொல்லுவேன். நீங்க கிளாஸ்க்கு வந்து கண்டினியூ பண்ணி கொண்டு போற நேரம் இன்ஷால்லா எக்ஸாம் செஞ்சுட்டு யூனிவர்சிட்டி கிடைக்கணும். கிடைச்சதுக்கு பிறகு வந்து நிப்பீங்க, ஜியோகிரபில ஸ்பெஷல் செய்யலாதா, ஜியோகிரபில ஏதாவது ஒரு கோர்ஸ் செய்யலாதான்ட்டு. ஏண்டா அப்படித்தான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, ரைட்? இது நான் சும்மா சீனுக்கு சொல்லல, உண்மையா சொல்றேன், ரைட்? சோ அந்த வகையில ஜியோகிரபி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா மாறும், நீங்க சரியான முறையில அதை படிச்சீங்கன்னு சொன்னா, ரைட்? ஜியோகிரபி சும்மா இல்ல, மதர் ஆஃப் ஆல் சயின்ஸ்னு சொல்லப்படுது. அதாவது எல்லா விஞ்ஞானங்களுடையும் தாய், எல்லா விஞ்ஞானங்களுடையும் தாய். ஏண்டா எல்லா விஷயமும் ஜியோகிரபியில உள்ளடங்குது. சிம்பிளா சொல்ல போனா, ரைட்? இப்ப எனக்கு பின்னுக்கு இருக்கிற இந்த ஸ்கிரீன் இருக்கேன்னா, இந்த ஸ்கிரீன் எதால உற்பத்தி செஞ்சேன்னு ஜியோகிரபியில படிப்போம். பின்னுக்கு இருக்க வால் சுவர் இருக்கேன்னா, அந்த சுவர் சீமேந்தால உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி சீமேந்த கைத்தொழில ஜியோகிரபியில படிப்போம், ரைட்? போட்டிருக்கிற டிரெஸ் ஆடை கைத்தொழில் ஏ லெவல் ஜியோகிரபியில வரும், சரியா? எல்லாமே சுத்தி உள்ள எல்லாம் ஜியோகிரபி. இது மட்டும் ஜியோகிரபி இல்ல, நாங்க வெளியே போனோம்னா வீட்டுக்கு முன்னுக்கு மரங்கள் இருக்கும், ஜியோகிரபியில படிப்போம், உயிர்கோளத்துல, சரியா? பாதையில நடக்கிறோம், பாதை கட்டட நிர்மாணிப்பு ஜியோகிரபி, ரைட்? தூரத்துல ஒரு நீர்வீழ்ச்சி தெரியுது, பார்க்க அழகா இருக்கு, ஜியோகிரபி. மலை ஜியோகிரபி. எல்லாம் மேல பார்த்து வானம் வளிமண்டலம் ஜியோகிரபி, கீழே நிலம் பூமி கட்கோளம் ஜியோகிரபி, குடிக்கிற தண்ணி நீர்கோளம், சரியா? சுத்தி எல்லாமே ஜியோகிரபி, ரைட்? அப்ப ஜியோகிரபின்னு சொல்றது எங்களோட கனெக்ட் ஆகின விஷயம், எங்களோட நாளாந்த வாழ்க்கையில் உள்ள எல்லாமே தான் ஜியோகிரபி. அப்படி எடுத்துக்கொண்டு எங்களோட லைஃப பத்தி நாங்க படிக்கிறது தான் ஜியோகிரபின்னு எடுத்துக்கொண்டு படிச்சீங்கன்னு சொன்னா ஜியோகிரபி ஈஸி சப்ஜெக்ட், ஹார்ட் இல்லை, சரியா? விளங்குதா? கிளியர்? காட் இட்? ஹனா, ரஃபா, ஆமினா, விளங்குதா? எல்லாம் ஜியோகிரபி. ஓகே, எஸ், ரைட். ஓகே சது, ஓகே, சரியா? அப்ப எல்லாமே ஜியோகிரபி, அதை விளங்கி கொள்ளுங்க. சோ அதனாலதான் மதர் ஆஃப் ஆல் சயின்ஸ்னு சொல்லி சொல்லப்படும், ரைட்? ஓகே, இப்ப இந்த ஜியோகிரபி சப்ஜெக்ட்டுக்கும் ஏ லெவல்ல இருந்து படிக்கக்கூடிய அடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்கு அல்லது யூனிவர்சிட்டிக்கும் என்ன தொடர்பு அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா, ஏ லெவல் ஜியோகிரபி நீங்க செய்யற நேரம் உங்களோட ஜெட் ஸ்கோர்னு ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கு. அந்த ஜெட் ஸ்கோர் கூடுறதுக்கான சந்தர்ப்பம் மிக அதிகமாக இருக்கு, சரி? செட் ஸ்கோர்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த செட் ஸ்கோர் கூடுறதுக்கு மிக அதிகமான வாய்ப்பு உள்ளது வந்து ஏ லெவல் ஜியோகிரபி செய்யற நேரம், ரைட்? ஜெட் ஸ்கோரை பத்தி நான் ஆர்ட் ஸ்ட்ரீமுக்கான ஒரு கைடன்ஸ் செஷன் ஒன்று செஞ்சேன். அப்ப அதுல நான் பேசி இருக்கிறேன், ரைட்? ஆர்ட் ஸ்ட்ரீம் கைடன்ஸ் செஷன் வந்தவங்க அல்லது அந்த யூடியூப் வீடியோவை கேட்டவங்க இருக்கிறீங்களா? ஆர்ட் ஸ்ட்ரீம் கைடன்ஸ் வந்தீங்க, ஓ யூடியூப் வீடியோ பார்த்து கொண்டீங்க? ஆஷிஃபா, ஷஃப்னா, ஓகே, ரைட். அதை கட்டாயம் பார்த்து கொள்ளுங்க, சரியா? அப்ப அதுல என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, எப்படி இருக்குன்ற நிறைய விஷயம் நான் அதுல சொல்லி இருக்கிறேன். அதுல முக்கியமா இந்த ஜெட் ஸ்கோரை பத்தி நான் சொல்லி இருக்கிறேன், சரியா? தெரியாதவங்க இருந்தா நான் திரும்பவும் உங்களோட ட்ரையல் குரூப்ல திரும்பவும் போட்டு விட்டுறேன். உங்களோட ஏ லெவல் ஜியோகிரபி குரூப்ல, அது டெம்பரரி குரூப்பே, அதுல போட்டு விட்டுறேன். திரும்பவும் அதை எடுத்து பாருங்க. ஜெட் ஸ்கோர் இம்பார்ட்டன்ட் சொல்லி இருக்கிறேன். நிறைய கோர்சஸ்க்கு என்ன நடக்குது, ஏ லெவல் ஜியோகிரபியை நீங்க ஒரு சப்ஜெக்டா செய்யற நேரம் உங்களுக்கு யூனிவர்சிட்டி சான்சஸ் அதிகமாக இருக்கு, சரி? இப்ப டிசைனிங் கோர்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜியோகிரபி மாற சான்ஸ், ஆர்கிடெக்சர், லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர் எல்லாம் இருக்கு, கட்டடக்கலை, நிலத்தோற்ற கட்டடக்கலை, அந்த யூனிவர்சிட்டி கோர்சஸ்க்கெல்லாம் நீங்க அப்ளை பண்ற நேரம் ஜியோகிரபின்னு சொல்றது உங்களுக்கு பெரிய ஒரு சான்ஸான சப்ஜெக்டா இருக்கு,
சரியா? அதனால நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து நிறைய கோர்சஸ்க்கு வந்து ஜியோகிராஃபி ஒரு சப்ஜெக்டா செய்யற நேரம் லாபம் இருக்கு. ஜியோகிராஃபில ஏன் செட் ஸ்கோர் கூடன்னு பொதுவா சொல்றேன். சும்மா எல்லாருமே அடிச்சு விடுற செட் ஸ்கோர் கூட, இந்த பாடம் செஞ்சா செட் ஸ்கோர் கூட. ஆக்சுவலி செட் ஸ்கோர் என்ன நடக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அப்ப ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் கைடன்ஸ் செஷன்ல நான் டீட்டெயிலா சமன்பாடு எல்லாம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். அதுதான் செட் ஸ்கோர். அதை விளங்கி கொள்ளுங்க. சோ ஜியோகிராஃபில பாத்தீங்கன்னு சொன்னா கஷ்டம்னு பொதுவா எல்லாராலையும் சொல்லப்பட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கஷ்டம்னு சொல்லி படிக்காம விட்டுற ஒரு பாடம் ஜியோகிராஃபி. சரியா? படிக்காம விட்டுற கஷ்டம்னு நினைச்சுக்கணும். சரியா? அப்படியான ஒரு பாடமா ஜியோகிராஃபி இருக்கிறதுனால ஜியோகிராஃபிக்கு செட் ஸ்கோர் கூட. ஏன்னா கஷ்டம்னு பயந்து படிக்கிறது இல்லைன்னா, இது கஷ்டம் இது வராதுன்னு சொல்லி கணக்கெடுக்கிறது இல்லைன்னா, அல்லது அந்த சப்ஜெக்ட எடுத்தும் எஸ்ஸும் டபிள்யூவும் எடுக்கிறது என்ன, அதனால செட் ஸ்கோர் கூட. அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? கஷ்டம் எல்லாரும் சொல்ற அந்த பாடத்தை நாங்க படிக்க போறோம். ஆல்ரெடி ரெக்கார்ட் இருக்கு. 62 ஸ்டூடெண்ட்ஸ்ல 34 ஸ்டூடெண்ட்ஸ் ஏ எடுத்திக்கிறாங்க. அது ரெக்கார்ட். ஓகே, செட் ஸ்கோர்ல இருந்து இண்டெக்ஸ்ல இருந்து எல்லாமே என்கிட்ட இருக்கு. தட்ஸ் த ரெக்கார்ட். அப்ப ஜியோகிராஃபிய நம்பி படிக்கலாம். சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும். உங்களோட அந்த ரிசல்ட்ஸ் வந்து உங்களோட ஜெட் ஸ்கோரை உயர்த்துற சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்கு. உங்களோட ஜெட் ஸ்கோர் உயர்ந்ததுன்னு சொன்னா உங்களுக்கு விரும்பின கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி கொண்டு போகலாம். அதுதான் ஜெட் ஸ்கோர்ட பவர். ஓகே, அப்ப அதுக்கு ஜியோகிராஃபி மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்டா இருக்கு. ரைட்? அப்ப நாங்க சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் இன்ஷால்லா. ஓகே, தட்ஸ் இட். அதுக்கு அடுத்து ரைட், ஏ லெவல் ஜியோகிராஃபி ஸ்கிரீனும் விளங்குறது தானே பார்த்துக்கொள்ளுங்க. ஏ லெவல் ஜியோகிராஃபில 3 மெயினான பிரிவு இருக்கு. 3 மெயினான பிரிவு. அதாவது இப்ப ஜியோகிராஃபின்னு சொல்லி ஓ லெவல் வரையும் படிச்சீங்க தானே, அதை வந்து ஓரம் வச்சிடுங்க. தேவைப்பட்டா கொஞ்சம் எடுத்து பாருங்க. பட் அது பெரிய யூஸ் இல்ல, பயப்பட வேணும். சரியா? சோ ஏ லெவல் ஜியோகிராஃபிய நாங்க 3 பார்ட்டா பிரிக்கிறோம். ஓ லெவல் நீங்க சயின்ஸ் 3ஆ பிரிச்சிருப்பீங்க. எப்படி படிச்சிருப்பீங்க? ஓ லெவல் சயின்ஸ்ல 3 பார்ட் இருக்குது தானே. இனிவன் சொல்லுங்க பாப்போம். ஓ லெவல் சயின்ஸ்ல இப்படின்னு சொல்லி 3 பார்ட் இருக்கு. என்ன? பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ். எஸ் அஷ்ரிஃபா, குட் ஹனா. ஓகே, பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் 3 பார்ட் இருக்குது தானே. ஏ லெவல்ல ஜியோகிராஃபில 3 பார்ட் இருக்கு. 3 பிரிவுகள் இருக்கு. சரியா? என்னென்னு சொன்னா இந்த இருக்கு. பௌதிக புவியியல், பௌதிக புவியியல்டா பிசிக்கல் ஜியோகிராஃபி. மானிட புவியியல்டா ஹியூமன் ஜியோகிராஃபி. ரைட்? பிராக்டிக்கல் ஜியோகிராஃபின்னு சொன்னா செய்முறை புவியியல். ரைட்? சோ ஏ லெவல் ஜியோகிராஃபில 3 பார்ட் இருக்கு. 3 பார்ட்டுக்கும் நாங்க முக்கியத்துவம் கொடுத்து ஜியோகிராஃபிய படிக்கணும். 3 பார்ட்டா இருக்கிறதுனால எங்களுக்கு ஈஸி. விளங்குதா? ஒவ்வொரு பார்ட்டா அழகா முடிச்சு 3 அழகா செட் பண்ணி வச்சு கொள்ளலாம். ரைட்? அப்ப அதனால பௌதிக புவியியல், மானிட புவியியல், செய்முறை புவியியல். தெரியாதவங்க என்ன செய்யணும்? நோட் பண்ணணும். சும்மா ஒரு கிளாஸ் தானே, கொப்பியும் தேவையில்ல தாளும் தேவையில்ல, இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் தானே, சும்மா இருந்து பார்த்துட்டு வருவோம். அப்படி ஒருத்தரும் வந்து இருக்கப்படாது. சரியா? ஏதாவது ஒரு நோட் புக் கையில வச்சிருக்கணும். ஒரு பென்னோ பென்சிலோ என்ன சரி வச்சிருக்கணும். அப்படி வச்சு கொண்டு இருக்கிறவங்க கொஞ்சம் ரைஸ் ஹேண்ட் பண்ணுங்க. என்ன சரி இருக்கு, அப்படியே நான் கணக்கில்லாம இல்ல, நான் கொண்டு வந்திக்கிறேன். ரைட், 5 பேர். 6. மிஷ்பா, சதா, ஹனா. ஓகே, சும்மா இல்ல. சரியா? என்ன சரி கையில வச்சுக்கொள்ளணும். ஏன்னா இன்னைக்கு எக்ஸாம் பேப்பர் ஸ்ட்ரக்சரை பத்தி பார்க்க போறோம். ஓகே, ரைட், குட். கொண்டு வந்திருக்கேன்னா ஃபைன். மெயின் ஷெட்ல ரிப்ளை பண்ணுங்க. தனியா ரிப்ளை பண்ணா பார்த்துக்கோல கொஞ்சம் கஷ்டம். அப்ப நோட் பண்ணி கொள்ளுங்க. ஏ லெவல் ஜியோகிராஃபி 3 பார்ட்டாக பிரிக்கப்படுது. ஒன்று பௌதிக புவியியல், அடுத்தது மானிட புவியியல், அடுத்தது செய்முறை புவியியல். சரியா? சோ இந்த 3 பார்ட்லயுமே நாங்க ஃபர்ஸ்ட் எதை படிக்க போறோம்னு சொன்னா பௌதிக புவியியலை படிக்க போறோம். இந்த பிசிக்கல் ஜியோகிராஃபி. இப்ப பௌதிக புவியியலா அப்படின்டா என்ன? அதுல என்னென்ன வரும்? எக்ஸாம்பிள் சொல்லுங்க. பௌதிக புவியியல்ல என்னென்ன வரும்? பௌதிகம்னு சொன்னா இயற்கை. அப்ப ஜியோகிராஃபில இயற்கையாக என்னென்ன விஷயத்தை பத்தி படிக்க போறீங்க? எனி எக்ஸாம்பிள்ஸ்? இதைத்தான் படிக்க போறேன் அப்படின்னு இருந்தா அது எது? சும்மா சொல்லுங்க, ஒரு 2 3 சொல்லி காட்டுங்க. ஓகே, நீரை பத்தி படிக்க போறீங்க.
நீர், வழி, பாறைகள். அப்போ எல்லாம் தெரிஞ்சிருக்கேன்னா. கனியம், காடு. வரைவா. அறிவாளிகள் என்ன? 28 பேஜ். தரை தோற்றம், வளிமண்டலம். ஓகே ரைட். சோ நீங்க படிக்க போற விஷயம் வந்து good. நீர் படிக்க போறீங்க. சரியா? நீங்க படிக்கிறது நீர். வழி, மண். நீங்க 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 சொன்னதை நான் எழுதுறேன். சரியா? நீங்க என்னென்ன சொன்னீங்களோ அதுதான் எழுதுறேன். நீரம், வழி, மண். ஓகே, காலநிலை வானிலை ஆமினா நாங்க வந்து வழிக்கு கொடுத்து கொள்வோமே. சரியா? அடுத்து பாறை சொன்னீங்க. ரைட். ஓகே. நீர், வழி, மண், பாறை இந்த விஷயங்கள். தாவரங்கள். ஓகே. சோ யா, தாவரங்கள் எல்லாம் வந்து யாரு சொன்னது? கேலக்ஸி M2. உங்களை ரீநேம் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட பெயர் என்னன்னு தெரியா என்ன எனக்கு? சரியா? தாவரம் எல்லாம் வந்து உயிர்கள்ல வரும். ஷர்மியா. ஓகே, உயிர்கோளம்ல நாங்க படிப்போம். ஓ, சூழல் தொகுதின்றெல்லாம் வரும். ஓகே ரைட். அகவிசை. வெரி குட். யா சது. நல்லா தெரிஞ்சிருக்கு. ஓகே. அகவிசை. ஓகே ரைட். போதும். சரியா? இவ்வளவு போதும். நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா நீர், வளி, மண், பாறை இந்த மாதிரியான இயற்கையான விஷயங்களை பௌதிக புவியியல்ல படிக்க போறீங்க. இதுதான் உங்களோட சிலபஸ். சிலபஸ் பிடிஎஃப் நான் அனுப்பியிருந்தேன். யார் சரி பாத்தீங்களா? 2 பிடிஎஃப் அனுப்பினேன். ஒன்று பிசிக்கல் ஜியோகிரபி பௌதிக புவியியல்ட சிலபஸ் பார்த்தவங்க. ஆஷிஃபா. ஓகே, பார்த்திருக்கேன் நான். ஓகே, பார்த்திருக்கணும். சரியா? சிலபஸ் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, பார்த்து குட். பார்த்து கொள்ளுங்க. ஓகே ஹானா. நோ, பார்க்கல. ஓகே, பரவாயில்ல. ஃப்ரேங்க் ஆயிருங்க. தட்ஸ் குட். ஓகே, இப்ப கிளாஸ் முடிஞ்சது. போய் பாருங்க. சரியா? சிலபஸ் பிசிக்கல் ஜியோகிரபி அனுப்பியிருக்கிறேன். அது நான் உங்களுக்கு காட்டுவேன் இப்ப ஸ்கிரீன்ல. நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே அதுல உள்ளடக்கப்படக்கூடியதாக இருக்கும். வலி இருக்கும், நீர் இருக்கும், ரைட். அகவிசை சொன்னீங்க, அது இருக்கும். மண் இருக்கும், பாறைகள் இருக்கும். அந்த மாதிரி இயற்கையான விஷயங்கள் எல்லாத்தையுமே படிக்க போறோம். மண்ணை பத்தி என்ன படிக்க போறோம்? மண், ஒரு குட்டி மண் எடுத்தா அந்த மண்ல என்னென்ன இருக்கும் நாங்க படிப்போம். சரியா? கால் நிலத்துல நடக்கிறோம்னு சொன்னா அந்த மண்ல படைகள் இருக்கு. ஒவ்வொரு லேயர்ஸ் இருக்கு. அந்த படை என்னன்னா நாங்க படிப்போம். சரி. பாறை எங்க பார்த்தாலும் ஒரே கல் தானே? இல்ல. ஜியோகிரபில நாங்க ஸ்ரீலங்கால என்னென்ன பாறை வளையம் இருக்கு, பாறைகள் எத்தனை வகையா இருக்கு, உண்மையா பாறை எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லி சும்மா உள்ள கல்ல கூட நாங்க டீட்டெயிலா படிக்க போறோம். லாஸ்ட் இயர் 25 A-level ஜியோகிரபி கேள்வி பாறையில. சரியா? சோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நாங்க டீட்டெயிலா படிக்க போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் நினைவு வச்சுக்கொள்ளுங்க, உங்களோட சம்பந்தப்பட்டது, எங்களோட வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டது ஜியோகிரபி. நாங்க வெளியே ஒன்றும் கஷ்டப்பட தேவையில்லை. நாங்க மனப்பாடமாக்கி ஆக்கி தள்ள தேவையில்ல. எங்களோட சம்பந்தப்பட்டது. ஆகவே அதை ஃபீல் பண்ணி கொண்டு நாங்க படிச்சோம்னா ஜியோகிரபி ஈஸியான. சரி ரைட். அடுத்தது மானிட புவியியல், ஹியூமன் ஜியோகிரபி. அப்ப மானிட புவியியல் எதை படிக்க போறீங்க? பௌதிகத்துல ஓகே, நீர், மண், வளி, பாறை எல்லாம். மானிடத்துல மானிடம்டா மனுஷனே, மனிதன். மனிதனை பத்தின ஒரு ஜியோகிரபி இருக்கு. ஓகே, கேலக்சி. ஷர்மியா தானே? ஓகே, கட்டடம். குடித்தொகை முக்கியமான டாபிக். குடியிருப்பு. வெரி குட். சனத்தொகையும் குடித்தொகையும் ஒன்று தானே? ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ். ஹனா சிம்பிளா சொல்லிட்டா. ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ், தட்ஸ் இட். ஓகே, இடப்பெயர்வு. கணியம் வருமா? கணியம் இங்க வராது. கைத்தொழிலா வரும். அகழ்வு கைத்தொழில் வரும். ஓகே, கைத்தொழில். ஓகே ரைட். அப்ப நீங்க சொன்ன டாபிக் எல்லாம் வந்து இதுலயும் வரப்போகுது. சரியா? ரைட். அப்ப அதுல 2 3 சொல்றேன். நீங்க மார்க் பண்ணி கொள்ளுங்க. ரைட். அடுத்து நான் சிலபஸ் உங்களுக்கு தரும் போது இன்னும் கிளீன் அண்ட் கிளியரா விளங்கும் உங்களுக்கு. சரி. இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் வந்து குடித்தொகை. அதுதான் ஃபர்ஸ்ட். ஏன்னா நாங்க மானிட புவியியல் போக முன்னாடி
எங்களை பத்தி படிக்கணும் என்ன, நாங்க மனிதர்கள், சோ எங்களை பத்தி நாங்க தெரிஞ்சு கொள்ளணும். அதுதான் குடித்தொகை. அப்ப குடித்தொகை மட்டும் தெரிஞ்சா போதாது. இப்ப யாரு மிஸ்பியாவா, யாரோ ஷர்மியா, ஷர்மியா சொன்னா வந்து கட்டடம். சோ கட்டடம்னு சொல்றது குடியிருப்புல வருது, செட்டில்மெண்ட், அதாவது வீடுகள், அதுல வரக்கூடியது. சோ குடித்தொகை பத்தி பார்க்க போறீங்க. குடியிருப்பு பத்தி பார்க்க போறீங்க. விவசாயம், ரைட், விவசாயம், கைத்தொழில், இதெல்லாமே மனிதனால செய்யப்படுறது தானே, மனிதனால உருவாக்கப்படுற விஷயங்கள் தானே. அதைத்தான் நீங்க மானிட புவியியல்ல படிக்க போறீங்க. இடப்பெயர்வு வந்து சனத்தொகையில தான் வர்றது, அது தனியா பார்க்க தேவையில்ல. ஓகே, பெரிய தலைப்புகள் வந்து குடித்தொகை, குடியிருப்பு, விவசாயம், விவசாயம் போட்டுக்கொள்ளலாம். அடுத்து வந்து கைத்தொழில சொல்லிக் கொள்ளலாம். எல்லாம் தரையில ஒரு நாலஞ்சு தான் தந்திருக்கேன். குடித்தொகை, கைத்தொழில், குடியிருப்பு, விவசாயம், இந்த மாதிரி விஷயங்கள். சரியா? இது எல்லாமே ஹியூமன் ஜியோகிரபில வரக்கூடியது. ரைட், இதை தவிர டீட்டெயிலா நாங்க சிலபஸ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள. ரைட், அப்ப அதுக்கு அடுத்து வந்து செய்முறை புவியியல், பிராக்டிக்கல் ஜியோகிரபி. பௌதிகத்துல இயற்கை படிக்கிற, மானிடத்துல மனிதனை பத்தி, மனித நடவடிக்கைகளை பத்தி படிக்கிறோம். செய்முறை புவியியல்ற அப்ப என்ன படிப்போம்? வரைவு, படவரைகலை, GIS, GPS, RS, இடவிலக்கப்படம். வெரி குட். ரைட், அப்ப இடவிலக்கு, எஸ், வேர்ல்ட் மேப், உலகப்படம். ரைட், வேர்ல்ட் மேப் பார்க்க போறீங்க. ரைட், ஸ்ரீலங்காட மெப்ப பத்தி படிக்க போறீங்க. அதாவது இலங்கைக்குன்னு சொல்ற மெப் இருக்கு, அது 1/50,000. நாங்க அதுல தான் எக்ஸாம் செய்யறது. அதை பத்தி நாங்க டீட்டெயிலா படிக்க போறோம். சரியா? ஒன்றுக்கு 50,000. அடுத்தது வந்து கொஞ்சம் என்ன சொல்ற, ஐடியோட சம்பந்தப்பட்டது. சரி, GIS, GPS, RS, செய்மதிகள், அதோட நம்ம செய்முறை புவியியலை கனெக்ட் பண்ணி படிக்க போறோம். அதாவது பழைய கால மெப் இல்லாம கம்ப்யூட்டர்ஸை வச்சுக்கொண்டு, செய்மதிகளை வச்சுக்கொண்டு செய்முறை புவியியல் எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு பார்க்க போறோம். சரியா? அப்ப அது வந்து GIS, GPS, RS, இந்த விஷயங்கள் வரும். GIS, GPS, RS. சரியா? இதெல்லாம் பார்த்து பயப்பட வேணாம். இது ஜஸ்ட் வந்து டாபிக்ஸ். இன்னும் இந்த டாபிக்ஸை நாங்க படிக்க தொடங்கவே இல்லைன்னா, சும்மா இந்த டாபிக்ஸ் நினைவு வச்சுக்கொள்ளுங்க, ரஃபா மார்க் பண்ணி கொள்ளுங்க, அவ்வளவுதான். அப்ப இந்த A-level ஜியோகிரபியில, பிசிக்கல் ஜியோகிரபியில மண், நீர், வளி இருக்கு. மானிட புவியியல்ற இந்த மாதிரி சனத்தொகை, குடியிருப்பு, விவசாயம், கைத்தொழில் இருக்கு. செய்முறை புவியியல்ற வந்து ஒரு உலகப்படம் குறிக்கிறது, ஒரு 1/50,000 ஸ்ரீலங்காட மேப் பாக்குறது. ரைட், GIS, GPS, RS, அடுத்து இன்னும் இருக்கு வரைவுகள், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. ஜஸ்ட் ஐடியா மட்டும். இப்ப இன்ட்ரடக்ஷன்றதுனால பேசிக்ல இருந்து நாங்க போவோம். சரியா? ரைட், இப்ப ஸ்கிரீன்ல என்ன உங்களுக்கு தெரியுது? எக்ஸாம் பேப்பர் ஸ்ட்ரக்சர். ரைட், சோ A-level ஜியோகிரபியோட எக்ஸாம் பேப்பர் எப்படி இருக்க போகுது. ரைட், இப்பவே எக்ஸாம் பேப்பரை பத்தி சொல்லணுமா? கட்டாயம் சொல்லலாம். சரி, இப்ப ஈவன் 26ல கூட சில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற, இன்னமும் A-level ஜியோகிரபி பேப்பர் எப்படி வரும்னு தெரியாம 3 மாசத்துல எக்ஸாம் செய்ய போறோம். எப்படி? ஓகே, அதனால விளங்கி கொள்ளணும். நாங்க டே 1லயே A-level எக்ஸாம் பேப்பர் இப்படித்தான் இருக்கும் அப்படின்றத விளங்கி கொள்ளணும். ஏன் இப்பவே விளங்கணும்? அதுக்காகத்தானே 2 வருஷம் கஷ்டப்பட்டு படிக்க போறீங்க. அந்த ஒரு பேப்பருக்காகத்தான். அந்த ஒரு பேப்பர், அதாவது 6 ஹவரும் 20 நிமிஷமும் டோட்டலா ஸ்கிரீன்ல பாருங்க. பார்ட் 1 3 ஹவர்ஸும் 10 மினிட்ஸும், பார்ட் 2 3 ஹவர்ஸும் 10 மினிட்ஸும். அப்ப மொத்தமா 6 ஹவரும் 20 நிமிஷமும். அந்த 6 ஹவர் பேப்பருக்காக நீங்க என்ன செய்றீங்க? இப்பல இருந்தே கிளாஸஸ் போய் கஷ்டப்பட்டு ஸ்கூல் போய் எக்ஸாம் செஞ்சு எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ண போறீங்க அந்த 6 ஹவர் பேப்பருக்கா? விளங்குதா? அப்ப அந்த 6 ஹவர் பேப்பரை இப்பவே பார்த்துக்கொள்றது தானே புத்திசாலித்தனம். அதனால எக்ஸாம் பேப்பர் ஸ்ட்ரக்சர் கட்டாயமா உங்களுக்கு தெரியணும். சரி, இதை ரஃபா நோட் பண்ணுங்க. கிளாஸ் கண்டினியூ பண்ற நேரம்
பிசிக்கல் ஜியோகிரபி தான் ஃபர்ஸ்ட் போகும். பௌதிக புவியியல். பௌதிக புவியியல் புக்லயே சிஆர் ஒன்று எடுத்துக்கொள்ளணும். நான் அதை பத்தி பின்னுக்கு சொல்றேன். அதுல வந்து எக்ஸாம் பேப்பர் ஸ்ட்ரக்சரை நீங்க மார்க் பண்ணி வைக்கணும். சரியா? நான் உங்களுக்கு போட்டோஸ் ஷேர் பண்ண சொல்லுவேன். இன்றைக்கே சொல்றேனே. ரைட். இப்பவே வந்து என்ன செய்யுங்க, நீட்டான முறையில நான் சொல்ல சொல்ல அழகா எழுதி கொள்ளுங்க, விஷயத்த விளங்கி கொள்ளுங்க. அதை கிளீனா போட்டோ ஒன்று எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணணும். ரைட். எக்ஸாம் பேப்பர் ஸ்ட்ரக்சர் இதுதான் ஏ லெவல் ஜியோகிரபி ஸ்ட்ரக்சரு. உங்களுக்கு நான் பேப்பரும் காட்டுவேன். இப்ப இதை மட்டும் பாருங்களேன், ஸ்கிரீன்ல தெரியுறத உங்களுக்கு பார்த்து கொள்ளுங்க. பார்ட் 1 பார்ட் 2 2 நாள் எக்ஸாம் நடக்கும். சரியா? பார்ட் 1க்கு ஒரு நாள், பார்ட் 2க்கு ஒரு நாள்னு சொல்லி ஏ லெவல் ஜியோகிரபி 2 நாள் நடக்கும். சரியா? அதுல பார்ட் 1 வந்து 3 ஹவரும் 10 நிமிஷமும். பார்ட் 1 பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் பாருங்க ஒரே டைம். பார்ட் 1 3 ஹவர் 10 நிமிஷம், பார்ட் 2 3 ஹவரும் 10 நிமிஷம். அப்படித்தான் எக்ஸாம் நடக்கும். சரியா? இப்ப அந்த பார்ட் 1 வந்து சும்மா எம்சிக்யூ மட்டுமே இல்ல. நீங்க ஓ லெவல் செஞ்சிருந்தீங்கன்னா எம்சிக்யூ 40 வரும். அந்த கதை இல்ல இங்க. இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா எம்சிக்யூவும் தருவாங்க, உலகப்படம்னு சொன்னீங்க, பிராக்டிக்கல் ஜியோகிரபில வேர்ல்ட் மேப் அதுவும் தருவாங்க. ரைட். வேற இன்னும் நிறைய விஷயம் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அந்த மாதிரி நிறைய வந்து பார்ட் 1ல, அதாவது டே 1ல உங்களுக்கு நடக்கும். திரும்ப டே 2 இருக்குது தானே, பார்ட் 2. பார்ட் 2 வந்து ஹியூமன் ஜியோகிரபி இருக்கு, மானிட புவியியல், அதுவும் பிசிக்கல் ஜியோகிரபி பௌதிக புவியியல், அதுலயும் இருந்து உங்களுக்கு கேள்வி வரும். சரியா? அப்ப பார்ட் 1 வந்து எம்சிக்யூவும் பிராக்டிக்கல் ஜியோகிரபியும், பார்ட் 2 வந்து பிசிக்கல் ஜியோகிரபியும் ஹியூமன் ஜியோகிரபி. ஓகே. இந்த வந்து கொஞ்சம் மார்க் பண்ணி கொள்ளுங்க. இத மார்க் பண்ணி போடுங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்ப. சரியா? இப்ப நான் என்னென்ன சொன்னேன்னு பாருங்க. பார்ட் 1 இருக்குது தானே, பார்ட் 1ல வந்து உங்களுக்கு என்ன எம்சிக்யூ வரும், அதுக்கு அடுத்து பிராக்டிக்கல் ஜியோகிரபி வரும். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. எம்சிக்யூ வரும், பிராக்டிக்கல் ஜியோகிரபி வரும். திரும்ப பார்ட் 2 இருக்கு. என்ன பார்ட் 2ல என்ன வரப்போகுது உங்களுக்கு? பிசிக்கல் ஜியோகிரபி, அதாவது பௌதிக புவியியலும் மானிட புவியியலும் வரப்போகுது உங்களோட எக்ஸாம்ல. ஓகே. இது நோட்டட்னு சொன்னா எஸ்னு ரிப்ளை தாங்க. நோட்டட்னா எஸ்னு ரிப்ளை ஒன்று தான். ஓகே தானே? நோட்டட் இல்ல, ஸ்கிரீன்ஷாட். அப்படியா? இருக்குதே ஸ்கிரீன்ஷாட் ஒரு அடி. அப்படி இல்ல, ரஃபா எழுதுங்க. சரியா? எழுதுங்க. சும்மா கேலரியில ஸ்கிரீன்ஷாட்ஸ் ஃபில் ஆகும். சரியான நாங்க ஒழுங்கு அதை பாக்குறது இல்ல. சோ உங்களுக்கு நோட் கொண்டு வர சொன்னது எழுதுறது. ஓகே. ஹுஸ்னா ஓகே, எஸ் ஹனா ரைட்டா எழுதிட்டீங்க தானே? ஃபைன். சரி, இதுதான் நம்மளோட எக்ஸாம் பேப்பர். நான் எக்ஸாம் பேப்பர் காட்டுவேன். சரியா? ஓர்டருக்கு நாங்க போவோமே, நாங்க எங்களுக்கு எந்த குழப்பமும் தேவையில்லை, நாங்க ஓர்டருக்கு போவோம். ரைட். இப்ப உங்களோட ஸ்கிரீன்ல விளங்குது பாருங்க. எக்ஸாம் பேப்பர் ஸ்ட்ரக்சர்ல பார்ட் 1 எம்சிக்யூ. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் என்ன, பார்ட் 1 எம்சிக்யூ. ஓகே. பார்த்திருந்தா குட் ஹனா. எம்சிக்யூ. அடுத்தது பார்ட் 1ல இன்னொரு பார்ட் இருக்குன்னு சொன்னேன் என்ன, பிராக்டிக்கல் ஜியோகிரபி. அதுல பாருங்க இலங்கை படம் 1க்கு 50,000 வருது. சரியா? அடுத்து உலக படம் குறிக்கிறது. பிராக்டிக்கல் ஜியோகிரபியில ஸ்ரீலங்கா மேப் வந்து தருவாங்க. ஸ்ரீலங்கா மேப் தந்து அதுக்கு நாங்க ஆன்சர் பண்ணலாம், பிராக்டிஸ் எடுப்போம். அடுத்தது வேர்ல்ட் மேப் மார்க்கிங் தருவாங்க, உலக படம் குறிக்கிறது நடக்கும். சரியா? அது ரெண்டுமே டே 1ல நடக்க போறதே பார்ட் 1லே இருக்கும். அதுக்கு அடுத்து பார்ட் 1லயே 3வது பார்ட் ஒன்று இருக்குன்னு மார்க் பண்ணீங்க தானே. பிராக்டிக்கல் ஜியோகிரபியில 4 கேள்வி தருவாங்க, 2 கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். இதுதான் விஷயம். இது ஃபுல்லாவே டே 1. சரியா? இது ஃபுல்லா டே 1. அதாவது எம்சிக்யூ 40 தருவாங்க, 40க்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். 1க்கு 50,000 மேப் வந்து தருவாங்க, ஸ்ரீலங்காட மேப். உலக படம் குறிக்கிறது வரப்போகுது. அடுத்தது இன்னும் 4 கேள்வி வரப்போகுது. 4ல 2 கேள்வி நீங்க எடுக்கணும். இதை வந்து மனப்பாடமாக்க வேணும். சரியா? இதை சும்மா பாருங்க, நோட் பண்ணுங்க.
இப்ப நான் பேப்பர் உங்களுக்கு காட்டின நேரம் நீங்க பார்த்து கொள்ளுங்க. ஓகே, பேப்பர்ல இப்படித்தான் இருக்கு, ஓகே இது இப்படி இருக்குன்னு சொல்லி ஜஸ்ட் பார்த்து கொள்ளுங்க. ஓகே, இத டீட்டெயிலா யோசிக்க வேணும். இப்பதானே பேப்பரை பார்க்க போறோம். சரியா? இது வந்து பார்ட் 2 காண பார்ட் 1 காணுது. சரியா? ரைட். அப்ப 150,000 உலகப்படம் பிராக்டிக்கல் ஜியோகிரபில 4 கேள்வியில 2 கேள்வி எடுக்கணும். இது ஃபர்ஸ்ட் நாள் நீங்க எக்ஸாத்துக்கு செஞ்சுட்டு வருவீங்க. ரைட். இப்ப செகண்ட் நாள், 2வது நாள். சரி, இப்ப 2வது நாளை ஃபோக்கஸ் பண்ணுங்க. 2வது நாள் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன்னா பிசிக்கல் ஜியோகிரபியும் ஹியூமன் ஜியோகிரபியும் 2வது நாள் வரப்போகுது. இப்ப ஃபர்ஸ்ட் நாள் வந்து எம்சிக்யூவும் பிராக்டிக்கலும் முடிச்சிட்டோம். 2வது நாள் பிசிக்கல் ஹியூமன் வரப்போகுது. அது விளக்கம் எழுதுற அந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் வரும். சரி, பிசிக்கலுக்கும் ஹியூமனுக்கும் சேர்த்தே எத்தனை கேள்வி வருது ஸ்கிரீன்ல போட்டிருக்கு, சொல்லுங்க பாக்க. பிசிக்கல் ஹியூமன் ஃபுல்லா அந்த கேள்வி ஃபுல்லாவே எத்தனை கொஸ்டின் வருது? குட் அஷ்ரிஃபா. எஸ், 8 கேள்வி வரும். சரியா? 8 பெரிய கேள்விகள் வரும். அந்த 8 கேள்வியில வெரி குட் 8ல நீங்க எடுக்க வேண்டியது 5 கேள்வி. சரி, அப்ப பிசிக்கல் ஜியோகிரபிக்கும் ஹியூமன் ஜியோகிரபிக்கும் கலந்து 8 கேள்வி வரும். அதாவது சிம்பிளா சொன்னா பிசிக்கல் ஜியோகிரபி இருக்கிறது தானே, பௌதிக புவியியல், இந்த மண், நீர், வளி, பாறை எல்லாம் இருக்கு. அதுல இருந்து 4 கேள்வி வரும். அதுக்கடுத்து ஹியூமன் ஜியோகிரபி இருக்கே, மானிட புவியியல், நீங்க சொன்னீங்கன்னா சனத்தொகை, விவசாயம், கைத்தொழில் எல்லாம் சொல்லி அதுல இருந்து 4 கேள்வி வரும். சோ ஃபர்ஸ்ட் நாள் பிசிக்கல், அடுத்த நாள் ஹியூமன், டோட்டலா 8 கேள்வி. 8 கேள்வியில நீங்க 5 எடுக்கணும். 5 எடுக்கிற நேரம் கவனிச்சு கொள்ளுங்க, நான் சொல்றத ஸ்கிரீன்ல இல்ல. 5 எடுக்கிற நேரம் என்ன செய்யலாம்னு சொன்னா, பிசிக்கல்ல 2 எடுத்துட்டு, சரியா, பிசிக்கல் ஜியோகிரபில பிசிக்கல் ஜியோகிரபில நீங்க 2 கேள்வி எடுக்கலாம். சரியா? எடுத்துட்டு பேலன்ஸ் வந்து 3 கேள்வி எடுக்கணும் தானே, டோட்டலா 5 கேள்வி எடுக்கணும். 5 கேள்வின்னு சொல்றது டோட்டல். அப்ப பிசிக்கல்ல நீங்க 2 எடுத்துட்டு ஹியூமன்ல என்ன செய்யலாம், 3 எடுக்கலாம். சரியா? அப்ப பிசிக்கல் 2 கேள்வி, ஹியூமன்ல 3 கேள்வி, டோட்டலா 5 கேள்வி செய்யலாம். அப்படி இல்லையா, நீங்க பிசிக்கல்ல 3 கேள்வி, பிசிக்கல்ல 3 கேள்வி எடுத்துட்டு ஹியூமன்ல அப்ப எத்தனை கேள்வி எடுக்கணும்? பிசிக்கல் ஜியோகிரபில 3 பெரிய கேள்வி எடுத்துட்டீங்க. அப்ப ஹியூமன்ல எத்தனை? 2. சரியா? ஹியூமன்ல 2 கேள்வி எடுக்கணும். அப்படி நீங்க செய்யணும். சரியா? இப்ப டோட்டலா 8 கேள்வி வரும். 8 கேள்வியில நீங்க 5 கேள்வியை தானே செய்ய போறீங்க. ஓகே, டோட்டலா 8 கேள்வி வரும். 8ல நீங்க 5 தான் செய்ய போறீங்க. அப்ப பிசிக்கல் 3, ஹியூமன் 2, அல்லது பிசிக்கல் 2, ஹியூமன் 3, உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க எடுத்துக்கொள்ளலாம். சரி, அது நான் ஸ்கிரீன்ல போட்டில நீங்க நோட் பண்ணி கொள்ளுங்க. சரி, எக்ஸாம் பேப்பர் இப்ப நான் காட்டுறேன். ரைட். அப்ப எப்படி மார்க்ஸ் போடுவாங்க, அந்த மார்க்ஸ்க்கான சார்ட் ஒன்று தந்திக்கிறேன் பாருங்க. எம்சிக்யூ இருக்குன்னா எம்சிக்யூக்கு 40 மார்க்ஸ் தராங்க. சரியா? அதுக்கடுத்து உலக படம் குறிக்கிறது, இலங்கையில படம் ஒன்றும் தருவாங்கன்னு சொன்னேன். அப்ப உலக படத்துக்கு வந்து 10 மார்க்ஸ் தருவாங்க. 10 மார்க்ஸை நோட் பண்ணுங்க. வேர்ல்ட் மேப் மார்க்கிங்க்கு 10 இடம் தருவாங்க, 10 மார்க்ஸ் தருவாங்க. அதுக்கடுத்து ஸ்ரீலங்கா மேப் கொண்டு வரும், அதுக்கு 20 மார்க்ஸ் தருவாங்க. சரியா? சோ அது கட்டாயமா செய்யலாம். உலக படத்தெல்லாம் சாய்ஸ்ல விடையில, அது கட்டாயம் செய்யலாம். அப்ப நாங்க நல்லா பிராக்டிஸ் எடுத்து கொண்டு போனா ஈஸியா மார்க்ஸ் எடுக்கலாம். கட்டாய கேள்வி தானே, சோ ஷுவரா ஒவ்வொரு வருஷமும் வரும். ரைட். அப்ப 40 எம்சிக்யூக்கு உலக படம் குறிக்கிறதுக்கு 10 மார்க்ஸ் தாராங்க. ஸ்கிரீனை பாருங்க. இலங்கை படம் 150,000க்கு 20 மார்க்ஸ் தாராங்க. அதுதான் அந்த இடத்துல வந்து போட்டி இருக்கு. இப்படி இந்த 30 மார்க்ஸ் போட்டி இருக்கிற என்னன்னா, இந்த 30 மார்க்ஸ் வந்து உலக படத்துக்கும் 150,000 மெப்புக்கும் தான் இந்த மார்க்ஸ். சரியா? அதுதான் அது. சரி, அதுக்கடுத்து இன்னும் 30 மார்க்ஸ் இருக்கு. இது எதுக்குன்னு சொன்னா, நீங்க வந்து 4 பிராக்டிக்கல் ஜியோகிரபி கேள்வியில 2 கேள்வி எடுக்கணும்னு சொன்னேனே, 4 பிராக்டிக்கல்ல 2 கேள்வி எடுக்கணும். ஒரு பிராக்டிக்கல் கேள்விக்கு 15 மார்க்ஸ். சோ 2 பிராக்டிக்கல் கேள்விக்கு 30 மார்க்ஸ். அதுதான். சரியா? எம்சிக்யூக்கு 40, உலக படமும்
இலங்கை படமும் சேர்த்து 30 மார்க்ஸ். அதுக்கு அடுத்து வந்து பிராக்டிகல்ல 4 கேள்வி வரும். 4ல 2 நீங்க எடுக்கணும். ஆல்ரெடி மார்க் பண்ணினீங்க தானே. அந்த 2 கேள்வியில ஒரு கேள்விக்கு 15 மார்க்ஸ். சோ 2 கேள்விக்கும் வந்து சேர்த்து 30 மார்க்ஸ். அதுதான் உள்ள விஷயம். சரியா? ரைட். அதுக்கடுத்து அடுத்த நாள் நடக்க போற பார்ட் 2 இருக்குது தானே. அடுத்த நாள் நடக்குது. அது வந்து என்ன, பௌதிக புவியியலும் மானிட புவியியலும் மட்டும் தானே இருக்கும். பார்ட் 2ல பௌதிக புவியியலும் மானிட புவியியலும் மட்டும். அப்ப பௌதிக புவியியலும் மானிட புவியியலும் சேர்த்து வந்து 8 கேள்வி தருவாங்க. 8ல நீங்க 5 எடுக்கணும். ரைட். அப்ப 5 கேள்விக்கு வந்து எத்தனை மார்க்ஸ்னு சொன்னா, ஒரு பெரிய கேள்விக்கு 20 மார்க்ஸ் படி 5 கேள்விக்கு உங்களுக்கு 100 மார்க்ஸ் கிடைக்கும். சரியா? அதுதான் இங்க போட்டி. இது பாருங்க, பார்ட் 1 பார்ட் 2 100 மார்க்ஸ் போட்டிருக்கேன்னா அதுதான் அது. 5 கேள்வி. சோ ஒரு கேள்விக்கு 20 மார்க்ஸ். 5 கேள்வி நீங்க செய்யணும். சோ உங்களுக்கான மார்க்ஸ் வந்து அந்த இடத்துல 100. கிளியரா? கிளியர்? அப்ப டே 1 நடக்கிற பார்ட் 1ல டோட்டலா பாருங்க, அதுக்கு 100 மார்க்ஸ். டே 2ல நடக்கிற பார்ட் 2 பாருங்க, அதுக்கு 100 மார்க்ஸ். அப்ப ரெண்டுக்கும் 100. அதாவது ஒரு நாள் எக்ஸாம் போறீங்களா 100 மார்க்ஸ், அடுத்த நாள் எக்ஸாம் போறீங்களா 100 மார்க்ஸ். விளங்குனா? அந்த 100ம் சேர்த்து 200 மார்க்ஸ். 200 தான் பிரிப்பாங்க. 200 100ஆ மாத்துவாங்க டிவைட் பண்ணி. சரி, இதுதான் விஷயம். என்ன சரி குழப்பம் இருக்குண்டா, கிளியர் இல்லன்னு இருந்தா ஒரு பிரச்சனையும் இல்ல. ஏன்னா ஓ லெவல் மாதிரி இல்லைன்னா ஏ லெவல் எக்ஸாம் பேப்பர் கொஞ்சம் இப்படி இப்படியா அப்படி இப்படின்னு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பரவாயில்ல, நீங்க நோட் பண்ணினீங்கன்னா போதும். நீங்க நோட் பண்ணிட்டு திரும்ப எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். சரியா? ரைட். சோ ஒன்ஸ் அகைன் கவனிங்க, என்ன நடக்குது குயிக்கா சொல்றேன். நீங்க நோட் பண்ணி இருக்கிறீங்க, நோட்டை பார்த்து கொள்ளுங்க. சரியா? இப்ப டே 1 டே 2, நான் டே 1 பத்தி கதைக்கிறேன். அதாவது ஒரு நாள். அந்த ஒரு நாள் வந்து பார்ட் 1 எக்ஸாம் நடக்க போகுது. பார்ட் 1 எக்ஸாம்ல இப்ப ஸ்கிரீனை பாருங்க அல்லது நோட்டை பாருங்க. பார்ட் 1 எக்ஸாம்ல எம்சிக்யூ 40 வரும். ஜியோகிரபில 40 எம்சிக்யூ. சரியா? 40க்கும் 40 மார்க்ஸ். சரி. அதுக்கடுத்து அதே டே 1ல பேலன்ஸ் உள்ளது வேர்ல்ட் மேப் வரும், உலகப்படம். உலகப்படத்துக்கு 10 மார்க்ஸ். சரியா? உலகப்படம் 10 மார்க்ஸ். அதுக்கடுத்து 1,50,000 மேப் வரும். அதுக்கு 20 மார்க்ஸ். சரியா? அதுக்கு சேர்த்து வந்து 30 மார்க்ஸ். அதுதான் ஸ்கிரீன்ல 30 போட்டிருக்கேன். ரைட். அதுக்கடுத்து பிராக்டிகல் இன்னும் ஒரு 4 கேள்வி வரும். அந்த 4ல நீங்க 2 எடுக்கணும். நான் ஸ்கிரீன் நான் உங்களுக்கு பேப்பர் காட்டுவேன் இப்ப. அதுல 2 எடுக்கணும். அந்த 2க்கும் 30 மார்க்ஸ். அதாவது 1க்கு 15 மார்க்ஸ் படி 2க்கும் 30 மார்க்ஸ். அவ்வளவுதான். அது டே 1 எக்ஸாம் செஞ்சாச்சு முடிச்சாச்சு வந்தாச்சு. இப்ப டே 2 2வது நாள் பௌதிக புவியியலும் மானிட புவியியலும் மட்டும்தான் கேள்வி வரப்போகுது. பிராக்டிக்கல் தொடுறது இல்ல, வராது. பௌதிக புவியியல் மானிட புவியியல் அதாவது பிசிக்கல் ஜியோகிரபி ஹியூமன் ஜியோகிரபி எடுத்தீங்கன்னா டோட்டலா 8 கேள்வி வரும். 8ல 5 தான் நீங்க எடுக்கணும். ரைட். அதாவது பிசிக்கல்ல 2 ஹியூமன்ல 3, அல்லது ஹியூமன்ல 2 பிசிக்கல்ல 3, உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க எடுங்க. அதுல வந்து ஒரு பெரிய கேள்விக்கு 20 மார்க்ஸ் தருவாங்க. சோ 5 பெரிய கேள்வி 20 தர 5 100 மார்க்ஸ். சரியா? அப்ப டோட்டலா டே 1ல 100 மார்க்ஸ், டே 2ல 100 மார்க்ஸ், கூட்டினா 200 மார்க்ஸ். அதை 2ஆல டிவைட் பண்ணி படும். கிளியர் ஆஷிஃபா? ஆஷிஃபா இப்ப ஸ்கிரீனை காட்டுறேன், பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, இப்ப நான் உங்களுக்கு ஒரு பேப்பர் காட்ட போறேன். சரியா? ஒரே ஒரு பேப்பர். இந்த பேப்பர் உங்களுக்கு ஷேரும் பண்றேன். ரைட். உங்களுக்கு எங்களோட குரூப்ல உங்களுக்கு ஷேர் பண்றேன், நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? ரைட். இப்ப இது என்ன இயர் ஏ லெவல் பேப்பர் கண்டுபிடிச்சு எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. இது என்ன இயர் ஏ லெவல் பேப்பர் காட்டிக்கிறேன். ஏ லெவல் பேப்பர் என்ன இயர்? ஏழு பேப்பர் வரலையா உங்களுக்கு? ஸ்கிரீன் டிஸ்ப்ளே ஆகுது இல்லைன்னு சொல்றவங்க?
வரல. ஓகே ஓகே, அப்ப சொல்லணும் என்ன? ஓகே, வெயிட் வெயிட். வரல. சரி சரி. ஓகே, இப்ப வரும். அப்ப சொல்லணும் சரியா? ஓகே ஆமீனா, அதுதான் வரல. குட். ஓகே, இப்ப ரைட் தானே? சரி, இது நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன், பார்த்துக்கொள்ளுங்க. ஏ லெவல் ஜியோகிராஃபி பேப்பர் தான் இது. சரியா? ரைட். இப்ப என்ன இயர் ஏ லெவல் பேப்பர் வந்து தந்திருக்கு? 2021. சரியா? 2021 நடந்த ஏ லெவல் பேப்பர் தான் இது. வெரி குட், ரைட். 2021 நடந்த ஏ லெவல் பேப்பர், அதாவது 2021 கொரோனாவால எல்லாம் பின்னுக்கா வச்சு தானே ஏ லெவல். அப்ப 2021 ஜியோகிராஃபி பேப்பர் 2022 தான் நடந்தது. 2022 தான் ஏ லெவல் செஞ்சாங்க. அதனாலதான் பிராக்கெட்ல 2022ன்னு போட்டிருக்கு. வேற ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியா? சோ 2021 பேப்பர், இந்த 22ன்னு போட்டி இருக்குது தானே, இது ஜியோகிராஃபியோட நம்பர். சரியா? ஜியோகிராஃபி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்கும் தானே, அந்த வகையில ஜியோகிராஃபியோட நம்பர் தான் இது 22. டீண்டு போட்டா தமிழ் மீடியம். 22 தமிழ் மீடியம் பார்ட் 1 பேப்பர், அதாவது ஃபர்ஸ்ட் நாள் நடக்க போற பேப்பர் தான் இது. சரி, அப்ப இதுல பாருங்க, உங்களுக்கு டைம் தந்திருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னேன் டைம் என்ன, 3 ஹவர்ஸும் 10 மினிட்ஸும், மேலதிக வாசிப்பு நேரம் 10 நிமிஷம். இதுதான் டைம். சரியா? 3 ஹவர்ஸ் 10 மினிட்ஸ். இது ஓகே தானே? இதுவரையும் நல்லா கிளியரா பார்த்துக்கொள்ளுங்க. 3 ஹவரும் 10 நிமிஷமும் பேப்பர். சரி, அதுக்கடுத்து அப்படியே மூவ் பண்ணிட்டு வாங்களே. ரைட், நாங்க வாசிக்கவெல்லாம் தேவையில்லை. 40 MCQ இருக்கான்னு செக் பண்ணி கொள்ளுவோமே. ரைட், நாங்க உள்ளுக்கெல்லாம் வாசிக்க வேணும். வாசிச்சா ஒன்றும் பெருசா விளங்காது தானே. ஓகே, 40 MCQ. ரைட், தேங்க்யூ. அப்ப என்ன நடந்திருக்கு? டே 1ல 40 MCQ வந்திருக்கு. அது ஓகே தானே? சரி, அதுக்கடுத்து அப்படியே போவோம். உலக படத்துக்கு நான் அடுத்து வரேன். இத பாருங்க, உலக படம் தந்திருக்கு. சோ உலக படம் குறிக்கிறது உங்களுக்கு தெரியும், வரும் எக்ஸாம்ல வரும் அப்படின்னு சொல்றது. சோ வேர்ல்ட் மேப் அவங்களே ஏ லெவல் பேப்பர்ல தருவாங்க. 10 மார்க்ஸ். சரியா? 10 மார்க்ஸ்க்கு பிளேசஸ் இருக்கும் கீழே, நாங்க பார்ப்போம். சரி, உலக படம் குறிக்கிறது டே 1ல உங்களுக்கு நடக்கும். ரைட், அதுக்கடுத்து இது மேபி உங்களுக்கு கிளியர் இல்லாம இருக்கும், உங்களுக்கு கலர் பிக்சர் தான் தருவாங்க. இது 150,000 படம். நான் சொன்னேன் ஸ்ரீலங்காட படம் வரும்னு சொல்லி, அதுதான் இது. 150,000 படம். ஓகே, 150,000 படம் வந்து 20 மார்க்ஸ். ஓகே, அதுக்கடுத்து இந்த ஸ்கிரீன் எப்படி மூவ் பண்றேன், கொஞ்சம் இருங்க. ஓகே ரைட், சோ கவனிங்க. இந்த இருக்கேன்னா, சோ இது வந்து 150,000 மேப். 150,000 மேப்ல நீங்க பாருங்க, டோட்டல் மார்க்ஸ் வந்து 20 மார்க்ஸ் தந்திருப்பாங்க. ரைட், இதை டோட்டலா கூட்டி பாத்தீங்கன்னா 20 மார்க்ஸ் உங்களுக்கு இருக்கு. சரியா? இது 20 மார்க்ஸ். ரைட், இதுக்காகத்தான் அந்த மெப்பை வந்து தந்திருந்தாங்க. சரி, அதுக்கு அடுத்து பாருங்க, வேர்ல்ட் மேப் மார்க்கிங் ஆல்ரெடி சொன்னேன் தானே, வேர்ல்ட் மேப் கொண்டு எக்ஸாம்ல தருவாங்கன்னு சொல்லி. 10 மார்க்ஸ். சரியா? அது 10 மார்க்ஸ் இப்போ ஓகே தானே? நீங்க எழுதின நோட்ஸை வச்சுக்கொண்டு பார்த்து கொண்டு போங்க. ரைட், அதுக்கடுத்து என்ன சொன்னேன், பிராக்டிக்கல் ஜியோகிராஃபில 4 கேள்வி வரும். 4ல நீங்க 2 எடுக்கணும்னு சொன்னேன். சரியா? அப்ப இது அப்படியே கவனிங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி 150,000 தானே, இலங்கை படம். செகண்ட் கேள்வி பாருங்க, வேர்ல்ட் மேப் மார்க்கிங். இது ரெண்டுமே கட்டாயம். அதுக்கடுத்து 3வது கேள்வியில தொடங்கி, நல்ல கேள்வி நம்பரை பாருங்க, 3வது கேள்வியில தொடங்கி 4வது கேள்வி, 5வது கேள்வி,
ஆறாவது கேள்வி. ஆறாவது கேள்வி வரையும் உங்களுக்கு என்ன நடக்குது? பிராக்டிக்கல் ஜியோகிரபியில கேள்வி தந்திருக்கு. அதாவது மூணாவது கேள்வி, நாலாவது கேள்வி, அஞ்சாவது கேள்வி, ஆறாவது கேள்வி. சரியா? அப்ப மொத்தம் எத்தனை கேள்வி இந்த இடத்துல இருக்கு? 4 கேள்வி. 4 கேள்வியில நீங்க செய்ய வேண்டியது 2 கேள்வி. இப்ப மார்க்ஸ செக் பண்ணி கொள்ளுங்க. மார்க்ஸ் ஓகேன்னு பாருங்க. எத்தனை மார்க்ஸ் ஒரு கேள்விக்குன்னு சொல்லி நாங்க பார்த்தோம். ஒரு கேள்விக்கு எத்தனை மார்க்ஸ்னு பார்த்தோம். 4 கேள்வியில 2 எடுக்கணும். ஒரு கேள்விக்கான மார்க்ஸ் 15ன்னு பார்த்தோம். அப்ப இங்க செக் பண்ணுங்க. 15 ஓகே தானே? எஸ் சுலேஹா, எஸ் ஹனா, ஆமினா. 15 மார்க்ஸ். சரியா? 15. அப்ப 4 பெரிய கேள்வியில நீங்க 2 கேள்வி செய்ய போறீங்க. உங்களுக்கு 15 மார்க்ஸ். ஓகே. இது மூணாவது கேள்வியில இருந்தா ஸ்டார்ட் ஆகுமே. நாங்க குழம்பிடப்படாது. என்ன மூணாவது கேள்வின்னு பார்த்தா, உலகப்படம் குறிக்கிறதும் இலங்கையின் 150,000மும் 1வது 2வது கேள்வியா வந்துடும். அது வந்துட்டது தானே. அதுக்கு அடுத்து 3 4 5 6ன்னு சொல்லி அடுத்த பேலன்ஸ் 4 கேள்வி இருக்கு. ஒரு கேள்விக்கு 15 மார்க்ஸ். சரியா? இதுதான் அங்கிட்டுள்ள விஷயம். அதுக்கு அடுத்து இப்ப டே 2க்கு வருவோமே, 2வது நாள் எக்ஸாமுக்கு வருவோம். 2வது நாள் என்ன நடக்குதுன்னு பாருங்க. அதே தானே 22 எங்களோட ஜியோகிரபியோட நம்பர், தமிழ் மீடியம், பார்ட் 2. சரியா? 2வது நாள் 3 ஹவரும் 10 நிமிஷமும் நடக்க போகுது. இப்ப இதுல பிராக்டிக்கல் ஜியோகிரபி வருமா 2வது நாள்? வராது. சரியா? பிராக்டிக்கல் ஃபர்ஸ்ட்டுக்கு முடிஞ்சிட்டது. 1வது நாள் பிராக்டிக்கல் முடிஞ்சிட்டது, வராது. சரியா? சோ இதுல என்ன சொன்ன? ஃபர்ஸ்ட் ஒன் பௌதீக புவியியல் வரும். இந்த இருக்கு தலைப்பு பௌதீக புவியியல். சரி. என்ன நடக்குது? இத வாசிச்சா உங்களுக்கு விளங்கும். நான் இப்ப சொன்னேன். இந்த பாருங்க, அறிவுறுத்தலை வாசிச்சு பாருங்க. ஜூம் பண்றேன். ரைட். ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் குறைந்தபட்சம் 2 வினாக்களை ஏனும் தெரிவு செய்து எல்லாமாக 5 வினாக்களுக்கு விடை எழுதுங்க. அது தானே சொன்ன 5 கேள்வி. பிசிக்கல் 2ண்டா ஹியூமன்ல 3 எடுக்கணும். பிசிக்கல் 3 கேள்விண்டா ஹியூமன்ல 2 எடுக்கணும். இதுதான் 5 கேள்வி. அப்ப பௌதிக புவியியல்ற 4 கேள்வி வரும். 1வது நம்பர், 2வது நம்பர், 3வது நம்பர், அப்படியே பாருங்க 4 நம்பர் பௌதிக புவியியல்ற வந்துட்டது. சரியா? இந்த இருக்கு 4 நம்பர் டன். திரும்ப என்ன நடக்கும்? மானிட புவியியல் தலைப்பு வரும். திரும்ப மானிட புவியியல் இருந்து 4வது கேள்வி முடிஞ்சிட்டு தானே. 5வது கேள்வியில இருந்து மானிட புவியியல் ஸ்டார்ட் ஆகும். ரைட். 5வது கேள்வி, 6வது கேள்வி, 7வது கேள்வி, 8வது கேள்வி. அவ்வளவுதான். முடிஞ்சு. சரியா? 8 கேள்வி இருக்கும். 5 கேள்வி எடுக்கணும். பிசிக்கல்ல 2 அல்லது 3, ஹியூமன்ல 2 அல்லது 3, டோட்டலா 5 வரணும். இதுதான் எக்ஸாம் பேப்பர் ஸ்ட்ரக்சர். கிளியரா? இந்த பிடிஎஃப் நான் ஷேர் பண்ணுவேன். சரியா? ரைட். அப்ப இது இப்பவும் என்ன சரி குழப்பமா இருக்குன்னு சொன்னா, ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு இல்ல. சரியா? எங்களுக்கு குழம்ப தேவையில்லை. ஒரு ப்ராப்ளம் எங்களுக்கு இல்ல. இப்பதானே ஸ்டார்டிங். அதனால சில நேரம் கொஞ்சம் கஷ்டம் வரத்தான் செய்யும். ஏன்னா இப்ப புதிய ஒரு விஷயம் தானே. சரி, இப்ப ஜியோகிரபின்னு சொல்றது உங்களுக்கு புதிய ஒரு விஷயம். ஓ லெவல் நீங்க படிச்சது வேற, ஏ லெவல் வேற. அப்படி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னா அதை பத்தின எந்த பிரச்சனையும் தேவையில்ல. நீங்க நோட் பண்ணி கொள்ளுங்க. நோட் பண்ணி ஒரு ஐடியா எடுத்துக்கொண்டு வாங்க. அடுத்த கிளாஸ் தேர்ஸ்டேல. இப்ப என்ன கிளாஸ் டீடைல்ஸ பத்தி நான் சொல்றேன். சரியா? எங்கட கிளாஸ்க்குன்னு சொல்ற சில விஷயங்கள் இருக்கு. சில டிசிப்ளின் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கு. சரி. சோ அத பத்தி சொல்றேன். கட்டாயமா கிளாஸ் ரூல்ஸ்னு சொல்லி போட்டு மார்க் பண்ணி கொள்ளுங்க. ஹெடிங் போடுங்க கிளாஸ் ரூல்ஸ். ஓகே. போட்டு மார்க் பண்ணுங்க. ஓகே. கிளாஸ் ரூல்னு போட்டவங்க டன்னா? நான் கிளாஸ் ரூலுக்குள்ளுக்கும் எல்லாம் சொல்றேன். இந்த டைம் எல்லாமே சொல்றேன். சரியா? ரைட். டன் தானே? கவனிச்சு கொள்ளுங்க. கிளாஸ் வந்து
டியூஸ்டேயும் தேர்ஸ்டேயும் உங்களுக்கு தரப்பட்டிக்கிற டைம் 4 மணி. சரியா? 4 மணி டியூஸ்டே தேர்ஸ்டே. ரைட், இது 3 மந்த்ஸ் உங்களுக்கு இருக்கும். அதாவது 3 மாதங்கள் டியூஸ்டேயும் தேர்ஸ்டேயும் 4 மணியில இருந்து 5:30 வரையும் உங்களோட கிளாஸ் போகும். 4 to 5:30 வரையும். சரியா? மார்க் பண்ணி கொள்ளுங்க. 5:30 வரையும். அது என்ன 3 மாச கணக்கு அப்படின்னு பார்த்தேன்னு சொன்னா 26 பெட்ரூம் இப்ப இருக்கு, 27 இப்ப இருக்கு, 28 நீங்களும் பாருங்க. அப்ப 3 பெட்ஜ் என்ன? சோ 3 பெட்ஜ்ன்றதுனால டைம்ல கொஞ்சம் சிக்கல் இருக்கு. அப்ப நாங்க என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னா 28க்கு 3 மந்த்ஸ், அதாவது 26 பெட்ஜ் இருக்கு. உங்களோட சூப்பர் சீனியர்ஸ் 26 இந்த முறை ஏலவல் செய்யறவங்க அவங்க அவுட் ஆகுற வரையும், அதாவது அவங்க எங்களோட கிளாஸை விட்டு வெளியே போகும் வரையும் உங்களோட டைம் டியூஸ்டேயும் தேர்ஸ்டேயும் 4 PM கிளாஸ். சரியா? அவங்க போனதுக்கு பிறகு, அதாவது ஆகஸ்ட்ல அவங்களுக்கு எக்ஸாம். சரியா? அப்ப ஆகஸ்ட்ல இருந்து மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஆகஸ்ட்ல இருந்து உங்களோட கிளாஸ் டைம் அவங்களோட டைம் அப்படியே தூக்கி உங்களுக்கு தர. அவங்களோட டைம் வெனிஸ்டேயும் ஃப்ரைடேயும் 7 PM. சரியா? ஆகஸ்ட்ல இருந்து இப்ப உங்களோட டைம்ல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆகஸ்ட்ல இருந்து மாறுமே. சோ ஆகஸ்ட்ல இருந்து வெனிஸ்டே ஃப்ரைடே 7 மணி. சரி, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. வெனிஸ்டே ஃப்ரைடே 7 PM. ஓகே, இப்ப பிரச்சனை இல்லை. இப்ப மேல உங்களோட கிளாஸ் ஓகே, ஜூன்லயும் உங்களோட கிளாஸ் இந்த டைம் தான், ஜூலையும் இந்த டைம், ஆகஸ்ட்ல அப்படி மாறும். அப்ப நான் இதையே முன்னுக்கு சொல்லி வைக்கிறேன்டா, நீங்க வேற ஏதாவது கிளாஸஸ் போய் கொண்டு இருக்கிறேன்னு சொன்னா இது நினைவிருக்கணும். ஓகே, டீச்சர் சொன்ன ஆகஸ்ட்ல இருந்து டைம் மாறும், ஆகஸ்ட்ல இருந்து வெனிஸ்டேயும் ஃப்ரைடேயும் எங்களோட டைம் அப்படி நினைவிருக்கணும். அதுக்காக சொன்னேன். சம்டைம்ஸ் கிளேஷ் ஆகிடப்படாது தானே. சரியா? ரைட், அது ஒரு விஷயம். அடுத்தது கிளாஸ் ஃபீ சம்பந்தம். ரைட், கிளாஸ் ஃபீ அட்மிஷன் எடுக்கிறது இல்ல, அட்மிஷன் ஃப்ரீ உங்களுக்கு. சரி, அட்மிஷன் ஃப்ரீ. மந்த்லி ஃபீ 1500. சரியா? மந்த்லி ஃபீ 1500. அதுவும் எப்ப பே பண்ணணும்னா கிளாஸ் 8 கிளாஸ் அந்த கிளாஸ் முடிஞ்சு இல்ல, அந்த மந்த் ஃபர்ஸ்டுக்கே பே பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட் வீக்கே நீங்க பே பண்ணணும். சரியா? பே பண்ணி ஸ்லிப் அனுப்புற மெத்தட் எல்லாம் நான் உங்களுக்கு அடுத்து சொல்லி தரேன். அதுக்கு மாதிரி செய்ய கிளாஸ்க்கான டைம் டேபிள் படி கிளாஸ் இயங்கும். 4 வருஷமா கிளாஸ் செய்யறேன், 4 வருஷமும் சொன்ன டைமுக்கு மாதிரி தான் கிளாஸ் இயங்குவேன். இந்த இடத்துல இன்றைக்கு கிளாஸ் வைக்கலாம், நாளைக்கு வைக்கிறேன், நாளாண்டைக்கு வைக்கிறேன், அந்த கதை இல்லை. ஏதாவது எனக்கு பர்சனலா முக்கியமான ஒரு விஷயம் இருந்ததுன்னு சொன்னா அந்த கிளாஸையும் நான் முன்னுக்கு கவர் பண்ணி விடுவேன். அப்படி இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைண்டா அந்த நேரம் மட்டும் கிளாஸை கேன்சல் பண்ணுவேன். அதை தவிர கிளாஸஸ் என்ன சொல்ற நினைச்ச மாதிரி நடக்கும், எனக்கு டைம் இருக்கிற மாதிரி நடக்கும் அப்படி இல்லை. உங்களுக்கு டைம் டேபிள் தார, அதுக்கு மாதிரி தான் கிளாஸ் நடக்கும். ஒவ்வொரு மந்த் ஸ்டார்டிங்லயும் டைம் டேபிள் ஷேர் பண்ணப்படும். அதுக்கு மாதிரி கிளாஸஸ ஜாயின் பண்ணி கொள்ளணும். அந்த டேட்ஸ் அந்த டைம் எல்லாம் பார்த்து கொண்டு ஜாயின் பண்ணணும். சரியா? அது விஷயம். சோ டைம் எல்லாம் ஓகே தானே? இவ்வளவு விஷயம். அதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் பாருங்க, டீம் ஜியோ. டீம் ஜியோன்ற ஒரு குரூப் எங்கள்கிட்ட இருக்கு. சரியா? டீம் ஜியோ கிளாஸ்க்கு கண்டினியூஸா வாரவங்களுக்கு அந்த குரூப் கிரியேட் பண்ணப்படும். சரி, இந்த மந்தே இல்ல, மே அப்படியே விட்டுட்டு ஜூன்ல இருந்து டீம் ஜியோ 2028 அப்படின்ற குரூப் கிரியேட் பண்ணப்பட்டு கிளாஸ் வரக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அந்த குரூப்ல எட் பண்ணப்படுவீங்க. அந்த குரூப் சூப்பர் பவரான குரூப். அந்த பவர் ஸ்டார்டிங்ல விளங்காது, எக்ஸாம் கிட்ட வர நேரம் விளங்கும். ஓகே, அந்த டீம் ஜியோ குரூப் என்னமோ அண்டர் கிரவுண்ட் மாஃபியா மாதிரினாங்க. உள்ளுக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் சைலண்டா செஞ்சு கொண்டு போவோம். அந்த சைலண்டான ஆக்டிவிட்டிஸ்ல எங்களோட ஜியோகிரபியோட மார்க்ஸ் கூடும் A level. சரியா? இப்ப 27 சில பேர் வந்திருக்கேன்னா அவங்களுக்கு தெரியும். 27க்கு வேர்ல்ட் மேப் மார்க்கிங் எல்லாமே முடிச்சாச்சு, ஃபைல் முடிச்சாச்சு, ட்ராக்கிங் எல்லாம் கொடுத்தாச்சு, ட்ராக் பண்ற அவங்களோட வேர்ல்ட் மேப் மார்க்கிங் செஞ்சிருக்காண்டு அப்படி டீட்டெயிலா அந்த குரூப் ரன் ஆகும். சரியா? அந்த குரூப்க்கு கிளாஸ் வரவங்க மட்டும் தான் இருக்கிற, ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இல்லை. அது டீம் ஜியோ. அப்ப மார்க் பண்ணி கொள்ளுங்க, டீம் ஜியோ குரூப். சரியா? அந்த குரூப்ல டவுட் கிளாரிபிகேஷன் போடுவேன். அதாவது எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் டவுட் கேட்டுன்னு சொன்னா, உதாரணத்துக்கு சதா. சதா எனக்கிட்ட ஒரு டவுட் கேட்டுன்னு சொன்னா சதாக்கு மட்டும் நான் அதை கிளியர் பண்றது நல்லமா, அல்லது அந்த டவுட் எல்லாருக்கும் சேர்த்து கிளியர் பண்றது நல்லமா? ஆன்சர் பண்ணுங்க. சதா ஒரு டவுட் கேட்டு இருக்கிறா,
அது அவக்கு மட்டும் சொல்லி கொடுத்தால் ஓகேயா, அல்லது எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறது நல்லா? எல்லாருக்கும். சரியா? எல்லாருக்கும் தானே? ஏன்னா எல்லாருக்குமே அந்த டவுட் வரலாம். இன் ஃபியூச்சர் அந்த டவுட்டால உங்களோட ஏ லெவல் ஜியோகிரபியோட மார்க்ஸ் குறையலாம். அப்படித்தானே? அதனால நாங்க என்ன செய்யறேன்னு சொன்னா, எனக்கிட்ட யாரு சாரி டவுட் கேக்குறேன்னு சொன்னா அவங்க எனக்கு வாட்ஸ்அப்ல கேட்கலாம். கிளாஸ்ல டவுட் கேக்குறேன்டா அந்த கிளாஸ் பாடம் மட்டுமா இருக்கலாம். வேறொரு பாடத்துல இருந்து எடுத்துக்கொண்டு டவுட் கேட்கப்படாது. ஜியோகிரபியாவே இருந்தாலும் இன்றைக்கு நான் ஒரு டாபிக் படிப்பிக்கிறேன்டா இன்றைக்குள்ள பாடம் சம்பந்தமான டவுட் தான் கேட்கணும். அதுவும் டவுட் கேட்க நான் டைம் தருவேன். சரி, இந்த கிளாஸ குழப்பிடப்படா அதை சிஸ்டமேட்டிக்கா செஞ்சு கொண்டு போறது. சரி, அது இல்லாம வேற என்ன சார் டவுட் வருது நாங்க படிப்பிச்சத்துல என்று சொன்னா நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி வைக்கலாம். அந்த டவுட்டை நான் எல்லாருக்குமாக டீம் ஜியோல கிளியர் பண்ணி விடுவேன். டீம் ஜியோல அந்த டவுட் கிளாரிபிகேஷன் வரும். சரியான முறையில நீங்க மார்க் பண்ணி செஞ்சு கொள்ளலாம். ரைட். அதுக்கடுத்து டீம் ஜியோ ஓகே தானே? எம்சிக்யூ காப்பின்ற ஒரு விஷயம் இருக்கு. எம்சிக்யூ காப்பி மெயின்டைன் பண்ணணும். அது வந்து இப்பவே நீங்க மெயின்டைன் பண்ணிக்கொள்ள இப்ப தேவையில்லை. நீங்க ஒரு மாசம் போகட்டும். எம்சிக்யூக்கு மட்டும் நாங்க ஒரு பர்சனலா காப்பி ரஃபா ஏதாவது காப்பின்னு இல்ல, பழைய A4 ஷீட்ஸ் இருந்தா வச்சுக்கொள்ளுங்க. ஏதாவது ஒன்றை பின் பண்ணி எம்சிக்யூக்கு மட்டும் மெயின்டைன் பண்ணணும். எம்சிக்யூ காப்பி எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி நான் ஒவ்வொரு ஸ்டெப்பா சொல்லி தருவேன். ஏண்ட எம்சிக்யூ காப்பியையும் நான் காட்டுவேன். சரியா? ஏன்னா நான் செஞ்சுக்கிறேன், எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு, அதனால எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அதை சொல்றேன். சரி, அப்ப அதுக்கு மாதிரி நீங்க ஒர்க் பண்ணுங்க. சரியா? அந்த விஷயத்த ஃபாலோ பண்ணி கொள்ளுங்க. அதுக்கு அடுத்து டியூட். உங்களுக்கு டியூட் தரும் போது கட்டாயம் அதை நீங்க பிரிண்ட் எடுத்து கொள்ளணும். நான் ஒரு 3 months பாக்குறேன். பார்த்துட்டு இன்ஷால்லா உங்களுக்கு டியூட்ஸை போஸ்ட் பண்ற ஃபெசிலிட்டி ஒன்று எடுத்து கொள்ளையிலுமான்னு பாக்குறேன். சரி, இப்போதைக்கு ஜாயின் ஆகுறவங்க ஜாயின் ஆகி கொள்ளுங்க. அடுத்து வந்து ரிசல்ட்ஸ் அவுட் ஆனதுக்கு பிறகு ஒரு செட் வருவாங்க என்ன. சரி, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து படிப்பிக்கிறது இல்ல. சரியா? ஃபர்ஸ்ட்ல இருந்து இல்ல, அவங்க பெய்ட் ரெக்கார்டிங் எடுக்கணும். அதாவது கட்டணம் செலுத்தி ரெக்கார்டிங் அவங்க பர்ச்சேஸ் பண்ணணும், வாங்கணும், வாங்கிதான் அவங்க படிக்கணும். சரி, அப்ப அவங்க வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா அவங்க இல்ல, அவங்க எல்லாம் வந்ததுக்கு பிறகு இன்ஷா அல்லா நாங்க எங்களோட ஆக்களை பார்த்து கொரியர் பண்ற ஃபெசிலிட்டியோட கிரியேட் பண்ணி கொள்வோம். டியூட்ஸை போஸ்ட் பண்ற ஃபெசிலிட்டி. சரி, அப்ப இப்போதைக்கு டியூட் போஸ்ட் பண்றது இல்ல. டியூட்டை நீங்க பிரிண்ட் எடுக்கணும். அப்ப டியூட் வந்து உங்களுக்கு இதை பிரிண்ட் எடுக்கணுமா, இப்ப டியூட் பண்ண அனுப்பி இருக்கிறேன் அதை பிரிண்ட் எடுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா அது கட்டாயம் இல்லை. அது சின்ன ஒரு பார்ட் தான். அதெல்லாம் ஏ லெவலுக்கு 20 மார்க்ஸ்க்கு வாரது இல்லை. சரியா? எனக்கு தெரியுமே நான் எதுக்கு மார்க்ஸ் வாரேன்னு சொல்லி. அதனால அதை நீங்க பிரிண்ட் எடுக்க தேவையில்லை. பிரிண்ட் எடுக்கிறவங்க எடுத்துக்கொள்ளுங்க, அது பரவாயில்லை. பிரிண்ட் எடுக்கிறேன்னு சொன்னாலும் டபுள் சைடு அடிச்சு கொள்ளுங்க. கலர் பிரிண்ட் கொஸ்ட் கூட தானே, கலர் பிரிண்ட்டும் தேவையில்லை. டபுள் சைடு உங்களுக்கு ஏத்த மாதிரி அடிச்சு கொள்ளுங்க. சிலபஸ பிரிண்ட் அடிக்க போறீங்களா, அடிச்சு கொள்ளுங்க, பரவாயில்லை. நான் இது கட்டாயப்படுத்தல, விளங்கி கொள்ளுங்க. நான் கட்டாயப்படுத்துறத செய்யுங்க, இது நான் கட்டாயப்படுத்தல. சோ சிலபஸை நீங்க பிரிண்ட் எடுக்கிறேன்டா எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா என்ன செய்யுங்கடா, சிலபஸ்ல இருக்கிற ஹெட்டிங் எல்லாம் இருக்குன்னா அதை வந்து எழுதி கொள்ளுங்க. கொப்பி எடுக்கிறது எப்படி, கொப்பி எப்படி எடுக்கிறேன்னு சொன்னா ஓகே ஆமினா, நான் லிங்கை வந்து ஷேர் பண்றேன்னு. ஓகே, என் கான்டாக்ட் நம்பரை தரேன். சரியா? காப்பி எப்படி எடுக்கணும்? இப்ப பிசிக்கல் ஜியோகிரபி ஒன்று இருக்கு, ஹியூமன் ஜியோகிரபி ஒன்று இருக்கு, பிராக்டிக்கல் ஜியோகிரபி ஒன்று இருக்கு. என் கான்டாக்ட் நம்பரை நான் பாருங்க, என் நேமுக்கு நான் ரீநேம் பண்ணி வைக்கிறேன். சரியா? என்னோட நேம் நோட் ஸ்டார்னு தானே இருக்கு. நான் அதை ரீநேம் பண்ணி வைக்கிறேன். என் பெயரை போட்டு என் கான்டாக்ட் நம்பர். ஓகே, நோட் பண்ணி கொள்ளுங்க. 077855069 இதுதான் என்னோட கான்டாக்ட் நம்பர். சரி, ரைட். இப்ப கொப்பி எப்படி எடுக்கிற அப்படி பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஜியோகிரபிக்கு ஹியூமன் ஜியோகிரபிக்கும் நீங்க கொப்பின்னா இதை எடுக்க வேணுமே, சின்ன கொப்பி எடுக்க வேணும், சிஆர் எடுக்கணும். சிஆர் மஸ்ட். கொப்பி எடுத்திருந்தா மாத்தி கொள்ளுங்க, சிஆர் தான் தேவை. ஏன்னா எங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல உங்களுக்கு ஃபுல் ஸ்கப் தான் தருவாங்க, அந்த புக் தான் தருவாங்க. சின்ன காப்பி சைஸ்ல எல்லாம் எங்களுக்கு தரமாட்டாங்க என்ன ஆன்சர் எழுதுறதுக்கு. அப்ப நாங்க அந்த சைஸ்ல தான் எழுதி பழகணும்.
சரியா? அதனால சிஆர் எடுத்துக்கொள்ளுங்க. சிஆர் உங்களோட எழுத்துட சைஸ்க்கு மாதிரி எடுங்க. நீங்க ஒரு என்ன சொல்ற 120 பேஜ் எடுக்கலாம், ஓ 160 பேஜ், ஓ 200, உங்களுக்கு விருப்பமான மாதிரி நீங்க எடுங்க. இவ்வளவு பேஜ்னு நான் சொல்லல, பட் 80 பேஜ் எல்லாம் குறைவா இருக்கும். 12 13 ரெண்டையும் சேர்த்து தானே நாங்க படிக்கிறது. அதனால நீங்க ஒரு 160 பேஜ் ஓகே ஆயிடும். 120 உங்களோட எழுத்துக்கு மாதிரி 80 வேணும். அதை தவிர நீங்க ஒரு 3 சிஆர் எடுக்கணும். 3 சிஆர்ல பிசிக்கலுக்கும் ஹியூமனுக்கும் ஒரே சைஸ்ல எடுத்துக்கொள்ளுங்க. பிராக்டிக்கல் ஜியோகிராபிக்கு சின்னதா எடுங்க. ரைட்? பிராக்டிக்கல் ஜியோகிராபிக்கு சிஆர் கூட தேவையில்ல, கேட்டுக்கொள்ளுங்க சொல்றத. பிராக்டிக்கல் ஜியோகிராபிக்கு இப்போதைக்கு சின்ன ஒரு காப்பி இருந்தாலும் போதும். சரி? இந்த 13ல கிராஃப் எல்லாம் வருது. அப்ப கிராஃப்க்கு நீங்க கிராஃப் புக் என்ன சரி வாங்க வேண்டி வரலாம். அதனால சிஆர் எடுக்கிறேன்னு சொன்னாலும் 40 பேஜ் சிஆர் போதும். சரியா? அப்ப பிராக்டிக்கலுக்கு ஒரு 40 பேஜ் சிஆர் இனாஃப். ஓகே, பிசிக்கல் ஹியூமனுக்கு ஒரு 120 160 பேஜ் உங்களுக்கு கணக்கான மாதிரி நீங்க பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க. சரி, கூட எடுக்கிறேன்னா அது உங்களோட விருப்பம். நான் கட்டாயப்படுத்தல இப்படித்தான் எடுக்கணும்னு சொல்லி. ஓகே, அதுக்கு அடுத்து அப்ப அந்த கொப்பியில என்னதான் எழுதுற சிஆர்ல டியூட் தாரதானே அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூட் கிளாஸ்ல கிடைக்கும். உங்களுக்கு எல்லா என்னோட ஜியோகிரபி சம்பந்தமா எல்லா டியூட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்க நான் சொல்ற மாதிரி அழகான முறையில பிரிண்ட் எடுத்து வச்சுக்கொள்ளணும். பிரிண்ட் இல்லாம கிளாஸ்ல அட்டென்ட் பண்ணப்படாது. இப்ப உள்ள டியூட் இல்ல, டியூட் 2ல இருந்து கட்டாயம் பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் பண்ணி நீங்க ஹார்ட் காப்பியா அந்த தாள் நான் காட்டுறேன் டியூட்ஸ். ஓகே, இந்த பாருங்க என்னோட டியூட்ஸ். ஓகே, ஸோ இப்படி எல்லாம் இருக்கு. சரியா? புவித்தொகுதி பாருங்க, டியூட் நம்பர் 3ன்னு போட்டிருக்கு பாருங்க. அவ்வளவுதான். ஸோ இது எல்லாமே என்னோட டியூட்ஸ் தான், நான் செய்யற டியூட்ஸ். ஓகே, ஸோ இப்படி ஒவ்வொரு டியூட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து நீங்க பிரிண்ட் எடுத்து கட்டாயம் அழகா வச்சுக்கொள்ளணும். கிளாஸ் வரும் போது டியூட் உங்களோட கையில இருக்கணும். டியூட் ஏன் உங்களோட கையில இருக்கணும்? அப்பதானே படிக்கணும். சரியா? பிடிஎஃப் வச்சுக்கொண்டு எப்படி படிக்கிறது? டியூட் கையில இருக்கணும். டியூட்ல வந்து நல்ல பிளாங்க்ஸ் எல்லாம் இருக்கும், இடைவெளி எல்லாம். ஸோ இடைவெளியில எழுதுறது எல்லாம் நான் தருவேன். ஸ்பீடா எழுதுறதுக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் நடக்கும். சரியா? ஒழுங்கான முறையில உங்களுக்கு நடந்து கொண்டு போகும். எந்த சைட்ல இருந்து உங்களோட சைட்ல இருந்து நீங்க நல்லா படிக்கும். அப்ப டியூட் பிரிண்ட் அவுட் முக்கியம். எப்படி படிச்சு தார? அதுதான் சொன்னேன். தெளிவா படிச்சு தருவேன், நல்லா படிச்சு தருவேன். அது எனக்கும் தெரியும், கிளாஸ் வாரவங்களுக்கும் தெரியும். நீங்க ஒழுங்கான முறையில படிச்சு கொள்ளணும். சொல்ற விஷயங்களை கேட்டு நடக்கணும். சரியா? சொல்ற விஷயம் கேட்டு நடக்கிறது இங்க முக்கியம். அதுக்கடுத்து இது ஆன்லைன் கிளாஸ். இப்போ உங்களோட ஃபேஸ் எனக்கு தெரியுமா? ஆமினா எப்படி இருக்கும், சதா எப்படி இருக்கும், எனக்கு யாரையும் தெரியாது. ஆனா எந்த நம்பிக்கையில படிச்சு தாரேன்? நீங்க எல்லாருமே ஏ-லெவல் ஸ்டூடெண்ட்ஸ். ஏ-லெவல்ல நல்ல முறையில ரிசல்ட் எடுக்கணும்னு சொல்லித்தான் கிளாஸ் வந்திருக்கு. எல்லாருமே ஒரு டேபிளோ அது அல்லது உங்கள்கிட்ட எது இருக்கோ அதுக்கு முன்னுக்கும் ஒரு தாளும் பெண்ணும் சரி வச்சுக்கொண்டு இந்த கிளாஸ நீங்க அவதானிச்சு கொண்டு இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கைய வச்சுதான் நான் உங்களுக்கு இப்படி சொல்லி தந்து கொண்டிருக்கிறேன். சரியா? அந்த நம்பிக்கை தானே, வேற ஒன்றும் இல்லைன்னா. அப்ப நீங்க என்ன செய்யணும்? நான் உங்களோட மேல வச்சுக்கிற நம்பிக்கைய நீங்க பிரேக் பண்ணப்படாது. சரியா? நீங்க நான் உங்களோட மேல வச்சுக்கிற நம்பிக்கைய சீட் பண்ணிடப்படாது. சரியா? கிளாஸ் சும்மா ஒன் பண்ணிட்டு இருக்கிற, வேற எங்க சரி ஏதாவது பார்த்து கொண்டிருக்கிற அப்படி கிளாஸ் இது இல்லை. ஆனா நான் என்னால ஏழுமான அவ்வளோ எஃபர்ட்ஸை போடுவேன். உங்களோட சைட்ல இருந்தும் நான் அதை எதிர்பார்ப்பேன். சரியா? அப்ப அது வந்து கட்டாயமா நீங்க செய்யத்தானே வேணும். எஸ் ஓ நோ? ஓகே, செய்யத்தானே வேணும். இல்லாட்டி வேலை இல்லையே. எல்லாமே. சரியா? அதனால எந்த சைடுல உள்ள எல்லா எஃபர்ட்ஸும் போட்டிக்கிறேன். ஓகே, ஈவன் நீங்க பின்னுக்கு இந்த ஸ்மார்ட் போர்டை பார்த்தா விளங்கும். முன்னுக்கு 2 ஸ்கிரீன் இருக்கு. ரைட்? கிராஃபிக் டேப்லெட் இருக்கு, முன்னுக்கு எழுதுறதுக்கு முன்னுக்கு கேமரா இருக்கு. இவ்வளவு எல்லாம் செலவழிச்சு செய்ய நம்மளோட தேவை ஒண்ணு எனக்கு இல்லைன்னா என்கிட்ட முந்தில இருந்தே லேப்டாப் இருக்கு. லேப்டாப்ல சும்மா செஞ்சுட்டு இருக்கலாம் என்ன? அப்படியும் கிளாஸ் செய்யறவங்க இருக்கிறாங்க தானே. ரைட்? நான் என்னால எவ்வளோ ஏழுமோ, எவ்வளோ நல்லா படிச்சு தர இயலுமோ அவ்வளோ நல்லா படிச்சு தரதுக்கு உங்களுக்கு ட்ரை பண்ணுவேன். என்ற ட்ரைய நீங்க வீணாக்கிடப்படாது. 28 இருக்கலாம், 2 வருஷம் ஏ-லெவலுக்கு இருக்கலாம். ஆனா சொல்ற விஷயங்களை செஞ்சு கொண்டு போங்க. நான் இந்த இடத்துல உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன். சரியா? அதை செய் இதை செய்யு திணிக்க மாட்டேன். ஸ்மூத்தா சில விஷயங்களை சொல்லி கொண்டு போவேன். அந்த விஷயங்களை நீங்க செய்யணும்.
ரைட். இதுக்கு மேல நிறைய விஷயம் இருக்கு. கிளாஸ் எப்படி கொண்டு போற, சம்மரி மெயின்டைனிங், டியூட் ஒர்க், நிறைய இருக்கு. சரியா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாங்க படிச்சு கொண்டு போவோம். அப்ப நான் நினைக்கிறேன் நீங்க வந்து நம்பிக்கையை காப்பாத்துவீங்க. எனக்கு மட்டும் இல்ல, நீங்க இருக்கிற வீட்டுல உங்களோட பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. என் புள்ள சாதிச்சிடும், என் புள்ள ஏ லெவல்ல என்ன சரி செஞ்சிடும்னு பெரிய ஒரு ஹோப்போட உள்ளுக்கு இருப்பாங்க, சொல்ல மாட்டாங்க. சரியா? அப்ப அவங்களோட நம்பிக்கையை நாங்க காப்பாத்தணும். சோ நாங்க டே ஒன்ல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் மிச்சம் தேவை, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் பண்ணி கொண்டு போவோம். சிறுக சிறுக தான் இது பண்ணி கொண்டு போகணும். அதோட ரிசல்ட்ஸ் பெருசு. சரியா? அப்ப நான் நினைக்கிறேன் இப்போதைக்கு உங்களுக்கு இந்த விஷயங்கள் விளங்கி இருக்கும்னு சொல்லி டியூட்ட வந்து இன்ஷா அல்லாஹ் நாங்க பார்ப்போம். வெயிட், யா, டியூட்ட இன்ஷா அல்லாஹ் நாங்க தேர்ஸ்டே கிளாஸ்ல இருந்து பார்ப்போம். அப்ப நான் கிளாஸ் டீட்டெயில்ஸ் ஓரளவு சொல்லிட்டேன். அதுக்கடுத்த முக்கியமான விஷயம், நீங்க இப்படிப்பட்ட ஸ்டூடெண்டா எனக்கு இருக்கு. சரியா? எப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்னு சொன்னா ஆஹ், ஒரே கம்ப்ளைண்ட் பண்ற ஸ்டூடெண்ட் இல்ல. இப்படி டீச்சர் பவர் கட், கிளாஸ் வரல, அவ கட்டு தெரியும்னு சொன்னா போனை ஆல்ரெடி சார்ஜ் போட்டு வச்சிருக்கணும். அவ கட்னு சொன்னா டேட்டா கார்டு உண்டு போன்ல கேஸ்குள்ளுக்கு சரி இருக்கணும். சரியா? அவ கட் ஆகுற சுச்சுவேஷன் ஸ்ரீலங்கால நடக்காமையா இருக்கு? நடக்குது தானே. அப்ப நீங்க என்ன செய்யணும்? வைஃபை கனெக்ஷன் தான் இருந்தாலும் டேட்டா கார்டு உண்ட சரி உங்களுக்கு வச்சிருக்க. சரியா? உடனே அதை போடுறதுக்கு ஜூம் பேக்கேஜ் முடிஞ்சு டீச்சர், அப்படி இல்லை. ஜூம் பேக்கேஜ் முடியறன்னு உங்களுக்கு தெரியும் தானே. இதெல்லாம் வார கேஸே. சோ ஜூம் பேக்கேஜ் முடியும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் தானே, 1 மந்த் பேக்கேஜ்டா. அப்ப பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணி வைக்க தானே வேணும். சரியா? சோ இந்த விஷயங்களை நீங்க, இதெல்லாம் சின்ன ரீசன்ஸ், இப்படியான விஷயங்களை என்கிட்ட கொண்டு வரப்படாது. உங்களுக்கு சுகம் இல்லையா, பிரச்சனை இல்லை, நான் கன்சிடர் பண்ணுவேன். உங்களுக்கு அதுக்கான லீவை எடுத்துக்கொள்ளுங்க. சும்மா உண்டா லீவ் எடுக்கிறது, கொஞ்சம் ஜாயின் ஆகுறது, டீச்சர் படிப்பிக்கிறா, குயிக்கா லீவ் ஆகிட்டு போறது, திரும்ப ஒரு 10-15 நிமிஷத்துல ஜாயின் ஆகுறது, டீச்சர் இன்னும் இதைத்தான் நான் சொல்லிட்டீங்களா, லீவ் ஆகிட்டு போறது. அப்படி இல்லை. சரியா? டிசிப்ளினா இருக்கணும். ஒரு 1 மந்த்க்குள்ளுக்கு அட்டெண்டன்ஸ் மார்க்கிங் ஸ்டார்ட் ஆகிடும். அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ற வேலையெல்லாம் நடக்கும். 27க்கெல்லாம் அட்டெண்டன்ஸ் மார்க் பண்றதெல்லாம் தொடங்கியாச்சு. அவங்களுக்கு அட்டெண்டன்ஸ் செக் ஆகுற. ஸோ உங்களுக்கும் அட்டெண்டன்ஸ் மார்க்கிங் நடக்கும். ஸோ எனக்கு தேவை வந்து சும்மா ஃபீஸை கட்டிட்டு சும்மா இருக்கிறவங்க இல்ல, ஃபீஸ் வருதுன்னு சொல்லி அப்படி இல்ல, அப்படி உள்ள ஆள் நான் இல்ல. எனக்கு தேவை உங்களோட சைட்ல இருந்து உங்களோட ட்ரை. ஓகே? அப்ப அந்த ட்ரையை நீங்க கட்டாயம் தருவீங்கன்னு நான் நம்புறேன். இன்ஷால்லா நாங்க தேர்ஸ்டேல இருந்து என்னோட டியூட் ஒன்ல இருந்து ஜியோகிரபியை படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போதைக்கு ஜியோகிரபி பத்தின ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிஎஃப் அனுப்புறேன். ஓகே? 2021 ஏ லெவல் பேப்பர் காட்டினேன், அதை அனுப்புறேன். கட்டாயம் மார்க் பண்ணி கொள்ளுங்க. உங்களுக்கு இன்றைய ஒர்க் வந்து எக்ஸாம் பேப்பர் ஸ்ட்ரக்சரை ஒழுங்கான முறையில எழுதி அதை எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புங்க. இன்னும் புக் வாங்கலையா, பரவாயில்ல, தேர்ஸ்டே வரையும் டைம் இருக்கு. தேர்ஸ்டே கிளாஸ் தொடங்குறதுக்கு முன்னுக்கோ எனக்கு அழகா ஒரு போட்டோ ஒன்று எடுத்து ஷேர் பண்ணுங்க. ஓகேயா? சரி. ஓகே தென். ஸோ ரைட், பர்சனல் செட் வேணும், மெயின் செட் பண்ணுங்க. ஓகே தானே? ரைட். ஓகே ஃபைன். அப்ப தென் நான் இப்ப முடிச்சுக்கொள்றேன். கிளாஸ பத்தின என்ன சரி டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். அப்படி இல்லாட்டி நாங்க முடிப்போம். நாங்க தேர்ஸ்டே மீட் பண்ணுவோம் இது. ஓகே? என்னோட பர்சனல் குரூப்ல இல்லாதவங்க வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் லிங்க் தரேன். எனி டவுட்ஸ்? ரஃபா, எனி டவுட்ஸ்? டவுட் வரத்துக்கு படிக்கல என்ன அப்படியா? எக்ஸாம் பேப்பர் ஸ்ட்ரக்சர் பார்த்து இருக்கு. யா டான்சி, சொல்லுங்க, என்ன டவுட்? பர்சனல் மெசேஜ் போடுறேன். ஓகே டான்சி, நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. யானதா இப்ப இல்ல, தேர்ஸ்டே உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ் தானே தருது. ஸோ தேர்ஸ்டே இல்ல, நெக்ஸ்ட் டியூஸ்டேக்கு பிஃபோர் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஷேர் பண்றேன். நெக்ஸ்ட் டியூஸ்டேக்கு பிஃபோர். நம்பர் வந்து செக் பண்ணுங்க. என் அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ்ல என்ன ஃபோன் நம்பர் இருக்கு, செக் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா நான் இங்கிட்ட எழுதுறேன். ஓகே.
இதுதான் என்னோட நம்பர். ஓகே. ஸ்ட்ரீம் மாறினவங்களும் பேப்பர் கிளாஸ்ல ஜாயின் பண்ணலாம் மிஸ்பா. மிஸ்பா வந்து என்ன ஸ்ட்ரீம் மாறி இருக்கு, என்ன லெவல் பெச்? அடுத்தவங்க எதுவும் டவுட்ஸ் கேக்குறாண்டா கேளுங்க. ஆமினா கிளியரா? ஆமினா ரஸா? ஓகே ஃபைன், நோட் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, ஆமினா ஜெயினப்ட சிஸ்டரா? ஆமினா ரஸா ஜெயினப்ட சிஸ்டரா? ஓகே ஓகே. யா ஜனனி, நான் கான்டாக்ட் நம்பர் மேல ஸ்க்ரீன்ல போட்டிருக்கிறது தானே ஜனனி? மெசேஜ் பண்ணுங்க. ஜனனி, ஓகே. இந்த 24 பேஜ்ல இருந்தா ஜனனின்னு ஒரு ஸ்டூடெண்ட். ட்ரிங்கோ. பர்சனலா என்ன சரி கேட்டிக்கிறீங்களா? இல்லையே. ஓகே ஃபைன். ஏழுக்கு ஏழுக்கு என்ன யும்னா இது என்ன கொஸ்டின்? ஏ லெவலுக்கு எத்தனை எம்சிக்யூ வரும் ஜியோகிரபியில? 40 எம்சிக்யூ. ஸ்டார்டிங்ல ஜாயின் ஆகலையா? 40 எம்சிக்யூ சரி. எக்ஸாம் பேப்பர் ஸ்ட்ரக்சர் பத்தி சொல்லிக்கிறேன். சரியா? ஓகே தென். ரைட். என்னோட கான்டாக்ட் நம்பர் போட்டிருக்கு, வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களோட பெட்ஜை சொல்லி குரூப்ல எட் பண்ணி விட்டுறேன். ஓகே தென், அப்ப நான் முடிச்சு கொள்றேன். உத்தரகம் ஒரு டவுட்டும் இல்ல. எக்ஸாம் பேப்பர் ஸ்ட்ரக்சர் ஒழுங்கா போட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே ரைட். நல்லா படிங்க. இன்ஷால்லா தேர்ஸ்டே கிளாஸ்ல வந்து மீட் பண்ணுவோம். சரி. ஓகே பாய். ஓகே சாது பாய். ஓகே பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாய் ஆல்.